வள்ளி வந்து மச்சான கல் எடுத்துட்டு போ. என்னது? ஐயோ கல்லா இன்னைக்கு வேணாம். ஏன்? வியாபாரம் இருக்காண்டிக்கு எப்போ நான் கல்ல குடிச்சிருக்கேன். அதான் முடிஞ்சிடுச்சுல்ல. வேற ஒரு வியாபாரம் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? இருச்சிதப்பா வர. யாருடி அது? சந்தைக்கு போன சித்தப்பா வந்திருக்காங்க. அக்கா உள்ள வாயேன், ஒரு விஷயம். இருடா. என்ன? சித்தப்பா உனக்கு சிமிக்கி எடுத்திருக்காங்க. டேய் எங்கடா ஓட்டு அதுக்குள்ளயோ? 2 மாட்டுக்கு தண்ணியை காட்டிட்டு வண்டியில இருக்க சாமான் எடுத்துட்டு வாடா. சரி சித்தப்பா. 10 மைல் வண்டி ஓட்டு வரதுக்குள்ளார இடுப்பெல்லாம் முறிஞ்சு போகுது. எவ்வளத்துல? என்ன சித்தப்பா? உனக்காக இதுல தொங்கட்டான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள போய் சித்திக்கு தெரியாம போட்டுக்க. வா உள்ள போ. கடங்கார வந்து வீட்டுல கடையா கிடக்குறேன். கேவலப்பட்ட பழப்பா இருக்குன்னு அவசனால அள்ளி கொடுத்துட்டு வந்து நல்ல ரோசமுள்ள ஆம்பளையா இருந்தா வித்தமா கடங்கார முஞ்சல விட்டு அறிஞ்சமான்னு இருக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னு டங்கு டங்குன்னு ஆடுற? நானும் ஆடுறேன். நீ இதே நொன்னும் பிள்ளையில தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. ஆமா வேணா இப்ப புருஷ வீட்டுக்கா பாரு லோலாக்கு வாங்கிட்டு வந்திருக்க. சும்மாவே அதை ஆட்டு தாங்க முடியல. லோலாக்கு வரையாக்கு தெரியாம தான் கேக்குறேன். புருஷ வீட்டுக்கு போனா நகை போடணுமா? உன் பொண்ணு மட்டும் நகை போட்டு வச்சிருக்க, புருஷனை பார்த்து வச்சிருக்க. அதுல குறைச்செல்லாம் ஆட்டுடா பூசாரி. நாதிய தகவல்களுக்கு ஆக்கி போட்டேன், அதெல்லாம் கணக்கு இல்லையா? நான் ஒன்னும் சும்மா நீ கொடுக்கல. அது உழைச்ச உழைப்புக்கு கூலி கொடுத்தேன்னு வச்சுக்க, மூட்டு தவிட்டு பால் கூட முடிஞ்சாது. ஏய் நகை என்னடி ஏன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு போற? அவங்கள சொன்னது உனக்கு பத்துக்குறிச்சா? எனக்கு அந்த நகை பிடிக்கல. நான் பிடிக்கலையா நகை பிடிக்கலையா? மூஞ்சிய பாரு நல்லா அவிச்சு வச்ச பணம் கட்ட உனக்கு. படி ஓய் என்னடி எங்க அக்கா மேல கை வைக்கிற? அடிச்சோட வர ஏண்டா ராஸ்கோல். நாதிய அடி அடிச்ச நடக்க. உன் வீட்டு மாட வீடு அதிகமா ஒழிச்சா கஞ்சி குடிச்சிருக்கோம். நீ ஒண்ணு எங்களை சும்மா உட்கார வச்சு சோறு போடல. மாட சுடிய மட்டும். அம்மா நில்லுமா, என்னமா போறீங்க? இல்ல வீட்டை விட்டு வெளியே போய் என்னமா பண்ண போறீங்க? பழச்சு கோத்துட்டப்பா. என்ன மாப்பிள காலங்காத்தால நீங்க உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆளை விட்டு உடைக்கலாம்ல? அதுங்க மாமா, எங்க அக்கா கல்யாணத்துக்கு அம்புட்டு வேலையை நானே என் கையால செய்யணும் முடிவு பண்ணிட்டேன். சரி, நம்ம வேத்துக்கு இதெல்லாம் எங்க ஒத்து வருது? பாருங்க பல்லு இழிச்சிருச்சு. கிழிச்சாக. அப்புறம் என்ன மாமா, மாப்பிளை தவிர மத்த எல்லாம் கூட சேர்த்தாச்சு. மாப்பிளை மட்டும் அந்த பிக்கிள் இருக்கானா இந்த ரசம் இருக்கானோ தெரியல. டேய் நீ வேலையை விட்டு இங்க வந்த? எப்படி நான் வேலை செய்யறது? களைப்பாற வேண்டாமா? ஒன்னு அப்புறமா வச்சுக்கிறேன். மாமா வெறும் மாப்பிளையா இருந்தா 5 நிமிஷத்துல 1000 மாப்பிளை கொண்டாந்து நிறுத்துவேன். ஆனா நான் தேடுற மாப்பிள ஆயுசுக்கு எங்க அக்கா காலை சுத்திக்கிட்டு வீட்டோட மாப்பிளையா கிடக்கணும். இப்ப மாப்பிள நடந்து 6 வருஷம் ஆகுது. கடைசியில 50 வயசுல கையில தடியோட வந்து தம்பி எனக்கு மாப்பிள தேடிட்டியா அப்ப நான் கேட்க போகுது. என்ன இல்லாதவ தலை உருளுது? ஒரு நிமிஷம் தாமசமா வந்ததுன்னா இவன் தலை உருண்டு இருக்கும். உனக்கே காலையில இருந்து விற குடிக்கிற வேலையில இந்த மோர குடி. ஐயோ என்ன இது கையெல்லாம் செவந்திருக்கு. அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ விடு. எவ்வளவு இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன் தம்பியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. வா 2 பேரும் ஓடி போயிடலாம். என்னாச்சு? ஏன் வேணா கட்டிக்க கூடாது? 3 நாள் ஒன்னால எந்திரிச்சு நிக்க முடியாது. நீ வந்து எங்க அக்கால கூட்டி போறேங்கறியா? ஒண்ணு விடுறா பாவம். இத பாரு மாமா, நான் யார் வீட்டுக்கு போகவும் மாட்டேன், என் தம்பியை விட்டு பிரியவும் மாட்டேன். புரிஞ்சுதா? சூரியமூர்த்தினே, உங்க சின்னமாவ அவங்க மயன் குடிச்சு போட்டு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஏய் சட்டை எடுத்து வாடா. இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் குடிச்சு விட்டு இந்த கிளைய போட்டு அடிச்சு. பிறந்தவனே கதின்னு வந்து கிடக்குற ஐயா. நீ கேட்டதே செய்யாட்டியும் போகுது, உன்னால முடிஞ்சதை செய்யணும் தானே சொல்றான். இந்த குடிகாரம் மட்டும் பைய என்னை எட்டி உதைக்கிறேன், எடுத்தறிஞ்சு பேசுறேன். யாரடி குடிகாரன் சொன்ன? என் வீட்டை விட்டு வெளில போடி. நீ பேசாம உட்கார், நான் பாத்து. பேசாம உட்கார், நான் பாத்துக்கிறேன். உட்கார். என்னடே பெத்த வயசாளி கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிற நீ மனுஷனா? நீ யார அதை பத்தி கேக்குறதுக்கு? ஏய் தாய கை நீட்டுற எந்த நாய் யார வேணாலும் தட்டி கேட்கலாம்டா. நல்லவளோ கெட்டவளோ புள்ளைய பத்த அத்தனை பொம்பளையும் தெய்வம் தான்டா.
ஆத்தால அடிச்ச கையால ஆண்டவன் 1000 தடவை கும்பிட்டாலும் பாவம் தீராது. இந்த பார், புள்ள இல்லாம தாய் இருக்கலாம், ஆனா ஒரு தாய் இல்லாம உலகத்துல எந்த புள்ளையும் பிறக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்க. ஓ வீட்டுல உள்ள கொதிக்கலனாலும் பெத்த மனசு கொதிக்காம பாத்துக்கணும். அவன் தான் மனுஷன். இந்த பாரு எந்த தாய் தான் பிள்ளைய நிறுத்தா, எந்த தாய் தான் பிள்ளைய சுமையா நினைச்சு பக்கறது இல்ல, பலமா நினைச்சு தான் பக்கறா. நீ உங்க ஆத்தாளுக்கு பலமா இல்லைன்னு பரவாயில்ல, ஊருக்காரங்க முன்னாடி அடிச்சு கேவலப்படுத்தாம இருந்தா போதும். டேய் வரம்பு மீறி பேசுற, இனிமே வாய் பேசாதே. என் வீட்டு அறுபதாண்டா பேச. ஏய், உங்க வீட்டு அருவா மட்டும் தான் பேசுமா? மூஞ்சிய பாரு. குடியானவனுக்கு பிறந்தவங்களுக்கு செய்யறதாண்ட அழகு. ஆம்பளையா பிறந்திருந்தா உன் சொத்த கொடுன்னு சட்டையை பிடிச்சு அதிகாரமா எனக்கு தெரியும், கேட்டுப்போ. போ. பொம்பளையா பிறந்ததுனால கையேந்தி அழுகுது, நீயும் ஏறி மிதிக்கிற. ஏங்க தரதல் எல்லாம் போய் பேசிட்டு இருக்க, பேசாம இரு. என்னங்கப்பா? டேய், சும்மா இருடா. சும்மா இருக்கா? என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடா பாப்பா, சும்மா ஆவுன்னா எகிரிட்டு இருக்க. சின்னம்மா எந்திரி, நம்ம வீட்டுக்கு போலாம். எந்திரி. வா சின்னம்மா. என்ன அவனை பாத்துக்கிட்டு இருக்க? உங்க ஐயால் நானும் கஞ்சி குடிச்சிருக்கேன். உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உனக்கு தங்கச்சிக்கு ஆயுசுக்கு நல்லது கிட்ட நான் பண்றேன். வா வா, வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சபாஷ், இப்பதான்டா நீ சரியான ஆம்பளை. டேய், சொத்து சுகம் இல்லைன்னா ஏழையில் தானே அந்த ஊர் சொல்லும். சொந்த பந்தம் இல்லைன்னா அனாதன்றுவாங்க. ஓ மரம் மண்டைக்கு அதெல்லாம் எங்க ஏற போகுது. வாங்க. தா தா தா. பாத்துன மச்சான் மச்சான் பாத்து. டேய் வாங்கடா மச்சான் பாத்து மச்சான். கட்டு வாங்கடா. ஏய் வாங்க. எங்கடா? கட்டு இருக்க கட்டு. இத்துக்கிட்டுங்கடா. ஏய் சொல்லுங்கண்ணா. மாட்டை வித்துக்கு நேரா சந்தைக்கு வந்து சேருங்க. சரிங்கண்ணா. மாப்பிள ஆ? பெருசா சவால் விட்டிய. என்னன்னு? 5 வயசுல இருந்து மனுஷனை விட மாடுன்னு கூட தாண்டா அதிகமா பழகி இருக்கேன், தெரிஞ்சுக்க. இல்லன்னு சொல்லியே. நாங்க எப்போ நம்ம மனுஷன் சொன்னோம்? நக்கலா? உன் தங்கச்சியோட உனக்கு எகத்தாளம் ஜாஸ்தி தான்டா. வாடா. என் தங்கச்சியை தொட்டுக்கலாம் உனக்கு தூக்கம் வராத. ஏய் 10 மணிக்கு சந்தை, இப்பவே மணி 9 ஆச்சு. சீக்கிரம் வாடா. ஏ லட்சுமி, சொன்னா கேளு. இங்க வா. என்ன முரண்டு பிடிக்கிற? அடிபடுவ. சொல்லுமா. இந்தாங்க. பொம்பளைங்க புழங்குற மாட்டை பாச்ச மாடா வச்சிருக்கீங்க. மாட்டுக்கு கருப்பு நிறம் ஆகாது, வேற சேலை கட்டுவாங்க. மச்சான் நீ பாயாத, சீக்கிரம் வா. ஏய் இரா வரேன். என்ன பாக்குறீங்க? நான் மாட்டு வியாபாரி, பக்கத்து ஊர்க்காரன் தான். ஆமா, வயக்காட்டுல தனியா அலையறீங்களே, வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்ல? தம்பி சூரியமூர்த்தி வயல்ல இருக்கான். அப்படியா? சரி சரி, நான் வரேங்க. டேய் பிரகாஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு எந்திரி. டே மாப்பிள்ள, என்ன முடியலையா? இன்னும் இல்ல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். நீ வரியா? நீ போ மச்சான், நான் கல் எடுத்துன்னு வரேன். என்ன லேட்டா வந்துட்டேன், கோவமா? வாங்க உள்ள வாங்க. என்ன சொல்லாம திருது பண்ணி வந்துட்டீங்க? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட வியாபார விஷயமா ஒண்ணு பேசிட்டு போலான்னு வந்தேன். வாங்க. இருங்க, உட்காராதீங்க. அட அந்த பாய எடுத்து போடப்பா. பரவாயில்லட்டா, சும்மா இப்படி கீழே உட்கார்றேன். ஐயே, கீழே உட்காராதீங்க. இருங்க, வாய் போடுறேன். யாருன்னு தெரியலையே. எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். சின்னம்மா மாட்டு வியாபாரி. ஆஹா. அப்புறம் என்ன விஷயமா வந்துறீங்க? இல்ல, ஒரு மாடு வாங்குற விஷயமா உங்ககிட்ட பேசணும். நம்ம வீட்லயா? நம்ம வீட்ல ஒண்ணு விக்கிற மாதிரி மாடு இல்லைங்களே. காலைல சந்தைக்கு போகும்போது ஒரு பசுமாட்டை உங்க அக்கா. ஐயோ, அவங்கதான் காலையில போயிட்டு இருக்கும்போது கட்டி கிடந்த பசுமாடு பாய வந்தது. ஐயோ.
பொம்பளைங்க புழங்குற பசுமாடு பாச்ச மாடா இருக்கக்கூடாது. அவசரமா சந்தைக்கு போக வேண்டியதால அப்படியே போயிட்டேன். ஆனா மனசு பதக்கு பதக்கு நடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. ஆபத்தானுங்களே. கொண்டாங்க. உனக்கு இல்ல அவருக்கு. அண்ணால் கேட்கவே இல்லையே. வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ணி கூட குடுக்கலன்னா எப்படிடா? காலையில நாயா உழைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு இல்லாம அந்த ஆள் தரணுமா? போய் குடுத்துட்டு வாப்பா. டேய், அவர்கிட்டயே மாட்ட வித்துற சொல்லு. பாயிர பசுமாடு வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்போ நான் வரேனுங்க. அட, உட்காருப்பா. ஏப்பா, வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு உனக்கு மோர் கூட கொடுக்காம அனுப்புறியா? இல்ல மோர் குடி. ஏப்பா, இந்த மாட்டை உனக்கு கொடுக்க இஷ்டமே இல்லையா? இல்ல அப்படி இல்ல, குடுக்க கூடாது இல்ல. இல்ல அக்கா பாய் வந்திருக்கு. அந்த மாதிரி வீட்டுல வச்சிருக்கணுமா? ஏங்க நீங்க மாட்டை ஓட்டிட்டு போங்க. டீ சின்ராசு, இரு வரேன். 1500 ரூபாய் கேட்க சொல்லு. சொல்ல மாட்டோமோ? வியாபாரியாச்சு அடிமாட்டு விலை கேட்பேன்னு நினைச்சிடாதீங்க. நீங்களே ஒரு வேலை சொல்லுங்க. மாத்தி பேசாம அதே விலைக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி கிட்ட பிடிச்சு கொடுத்துருங்க. இல்ல அதுக்கு இல்லைங்க. அப்போ நீங்களே ஒரு வேலை சொல்லிடுங்க. என்ன தம்பி விலையெல்லாம் கேட்டுக்கிட்டு? என்ன இருந்தாலும் பொருள் உங்களுக்கு தானே. ஏன் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? புள்ள குட்டியெல்லாம் இருக்கா? இல்ல. இது என்ன இப்ப ஆச்சரியமா இருக்கு? இந்த காலத்துல 10 வயசுல பழுத்து தெரியுதுங்க. இது என்ன அத்தா மாட்டு வியாபாரமா? கூட குறைச்சு பேசி முடிக்க வாழ்க்கை பூரா கூட வர போறவே இல்லையா? அதான் நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்கேன். இல்லைங்க வா. என்னண்ணே? மாட்டை அவுத்து ஓட்டிட்டு போய் இந்த வடக்கப்பட்டங்கிட்ட போய் சேர்த்துரு. சரிண்ணே. செலவுக்கு? ஓ, செலவுக்கு காசு வேணுமா? வள்ளி அவ கைவரிசை காட்டிட்டாளே. என்ன தம்பி பணம் இல்லையா? மாட்டை ஓட்டிட்டு போங்க. இவ்வளவு தூரம் வீடு தேடி அக்கறைப்பட்டு வந்திருக்கீங்க. காசு பணமா பெருசு? நாங்க அப்புறம் வாங்கிக்கிறோம். 1500 ரூபாய். 1500 ரூபாய். அக்கா 1500 ரூபாய் கேட்க சொல்லுச்சு. நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்லைன்னா ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப நான் வரேன். வாங்க. வரேன். ஏப்பா சூரியமூர்த்தி, இங்க வா. என்ன சொன்னமா? வயலை பத்தி என்ன நினைக்கிற? பார்த்தா நல்ல வயலா இல்ல? 4 பேர்கிட்ட விசாரிச்சதானே தெரியும். அப்பா பிள்ளையாரப்பா, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா செய்யணும். ஏய், என்னடா? அக்கா கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்டா தேங்காய் உடைச்ச? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? போய் சொல்லாம சொல்லு. தேங்காய் சாதனை பார்த்தா அப்படி தெரியலையே. என்னமோ உனக்கே கல்யாணம் ஆகணும்னு வெடி உடைச்ச மாதிரில இருக்கு. அது என்ன சாமிகிட்ட பேசுற மட்டும் காதுல பேசுற மாதிரி குசுன்னு பேசுறீங்க? பின்ன 7 கேட்கறவங்க மைக் செட் வச்சு பேசுவாங்களா? பேசாம தேங்காய் எடுத்து உடைச்சோட. நமக்கெல்லாம் குசுன்னு வச்சு பழக்கம் இல்லப்பா. 7 கேட்கற மாதிரி சத்தமா சொல்லணும். கடவுளே, கல்யாண பிள்ளையாரே, வர தைக்குள்ள எனக்கு 2 கல்யாணம் ஆகணும். இந்தா போடே. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. வா. தேங்காய் சரியில்லைண்ணே. விலையை பார்த்து சொல்லுங்க. இந்த கயிறு என்ன விலை? இந்த மட்டும் என்ன விலை? அண்ணே, இவன்ட்ட கை கடையில கேட்போம். சரியா சும்மா வருவாங்க. கேட்போம்ண்ணே. அவ்வளவுதான். வேண்டாம். ஏன் கயிறு என்ன விலைங்க? ஜோடி 15 ரூபாய்ங்க. 15 ரூபாய். இந்தாண்ணே கல்ல. ஒண்ணா எடு, இல்லைன்னா விடு. வாங்க தானே வந்திருக்கேன். ஆஹா, கேளுங்க. அதே கீழே வச்சுட்டு போங்க. ம். வச்சுட்டு போங்க. ஏங்க, என்னங்க? இந்த வியாபாரி காத்தலிங்க வருவாங்களா? அவர் 11 மணிக்கு வருவாருங்க. காலையில 11 மணிக்கா ராத்திரி 11 மணிக்கா? கொஞ்சம் வாய் வச்சு சும்மா இருக்கியா? இது வேணுங்களா? முடிவா கொடுக்குற விலையை சொல்லுங்க. என்னங்க? கயிறு மட்டும் மொத்தமா 15 ரூபாய் எப்படி? என்னங்க மொத்தம் 15ங்கிறீங்க? ஜோடி 15 ரூபாய், ஒண்ணு 7000 ரூபாய்ங்க. அதுக்கு இல்லைங்க, இந்த வியாபாரி காத்தலிங்க வியாபாரத்துல எப்படி ரொம்ப கராரா நல்லவரா? ஏன்? இல்ல பொண்ணு கொடுக்குற விஷயமா நான் பெரிய மனுஷனை பார்த்து விசாரிச்சா நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம். டேய் மாறி, கொஞ்சம் இருயா, வரேன். இல்லங்க. என்னய்யா? என்ன சொல்ல போற? அவன் குடியாரன் கூத்தி வச்சிடான்னு சொல்ல போறியா? மாவன வியாபாரிக்கு உண்மை தெரிஞ்சது நல்லி எலும்ப கிள்ளி பறக்கடிப்பான். பெருசு என்ன வாங்கிட்டு இருக்க? 10. மத்த அந்த கடை ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிரே கடைஞ்சு காமிப்பாங்க. போய் அங்க போய் இங்க வாங்கிக்க. முதல்லயே சொல்லிருக்கலாம். போட்ட வந்துட்டானு குட்டையா. ஏண்டா 1 கிலோ வாங்கினா ஒன்னா நீயே தின்னுட்ட? ஆளையே காண போனால. ஆமா, இப்ப என்னமா கேட்டீங்களே? இல்லைங்க, இந்த வியாபாரி காத்தலிங்க நல்ல மனுஷனான்னு கேட்டேன். ரொம்ப நல்ல மனுஷர், தங்கமானவர், அருமையான மனுஷன். அப்புறம் என்னண்ணே, அவங்க வீட்டுல அப்பா அம்மா கேட்டுக்க வேண்டியதானே? ஐயா, அவருக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு தங்கச்சியா? என்னாச்சுண்ணே? ஐயோ, யார் மேல பட்டுச்சு? வாங்க ஓடலாம். ஏய், யாரது? ஓடாத நில்லுங்க. ஒட்ட கழுதை நீயா? டேய், நில்லுடா. நில்லுடா. எங்க
கல்லால அடிச்சு தப்பிச்சு விட பாக்குறியா? எதுக்கு என்ன கல்லால அடிச்ச? கேக்குறல வாய் திறந்து சொல்லு. ஐயோ கைப்பு கேக்குறா. ஏய் 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 கை மூடு. யார் யாரு? அப்பா. இந்த பாரு அனாவசியமா மாட்டிட பாக்குற. கல்லால நீ அடிச்சுட்டு என்ன மாட்டிட பாக்குறியா? என்ன? ஐயோ வாங்க எனக்கு காப்பாத்துங்க. அப்பா ஏடா வெள்ள வா போச்சு. அப்பா. ஏன் புள்ள என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? யாரோ கெடுக்கறான்னு சொன்ன? என்ன கெடுக்கறானா? ஆ. எவன் என்ன கெடுப்பா? உங்க காதுல தான் ஏதோ கோளாறு. போங்க போங்க போய் வேலைய பாருங்க. போங்கனா எவனாவது என்ன கெடுக்கறத கை கால உடைச்சிர மாட்டேன். ஏய் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. டேய் என்னடா பொம்பளை பேரை சொல்ற? சூரியமூர்த்தி ரதம் வருதுன்னு சொல்றா. இல்லடா பேசாம வா. எது பேசுறனா? வீட்டுக்கு வா, உன்னை வெடி வெடிய பாடியே கொள்றேன். ஏண்டா அது வியாபாரி காத்தலிங்க மாதிரி இருக்கு. இல்ல குமார் அவர் காதல ஒளிஞ்சா தொலைச்சு போட தொலைச்சு. மாப்பிள்ள இவ்வளவு பக்திமானா இருக்காரு. பாத்து பாத்து சைக்கிளை நிறுத்தினவன இறங்கடா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? வாங்க வரேன். கண்ணம்மா, நமக்கு வேண்டியவங்க வந்திருக்காங்க. 2 இலை சேர்த்து போடு. எவன கிளம்பி நான் உதவ வேண்டிய இருக்குது. அடிச்சு கொண்டாய் போட்டுருக்கேன். வாங்க வாங்க. சைக்கிள் இருக்கீங்களா? சௌகரியத்துக்கு என்ன குறைச்சல்? முதல்ல முகம் கை கால் கழுவிட்டு சாப்பிட்டே பேசலாம் வாங்க. சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிடலீங்க. அட, உங்களுக்கு பசிக்கலனாலும் தம்பிக்கு பசிக்குது போல இருக்கு. வாங்க. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம போனா குத்தம் இல்ல. வாங்க. போனே லட்டு கொடுப்பாங்க. விளையாடுறா. ஏய் பசங்களா இங்கே இருங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல அமாவாசை விரதம். எல்லாரும் இங்க தான் சாப்பிடணும். என்ன? இல்லக்கா எங்க வீட்ல மீன் குழம்பு அங்கேயே போய் சாப்பிடுங்க. ஏய் வேலா இருடா. நல்லா உட்கார். இந்த அமாவாசை விரதம் எல்லாம் அப்பாவால வந்தது. இருக்கட்டும் அதனால என்ன? கண்ணம்மா, ஐயா. இந்த வெத்தலை பாக்கொண்டா. சரிங்கய்யா. அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி இருக்குங்க? மாட்டு வியாபாரம் கொஞ்சம் மந்தம் தான். இப்பெல்லாம் எவன் விவசாயத்துக்கு மாட்டு வாங்குறான்? அதான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சே. கக்கா என்னடா? அந்த ஆள் நம்ம அண்ணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஆளு? நீ கல்லலட்சியே. அதான் அந்த ஒசந்த மனிதன். ஐயோ. ஏய் கண்ணா இங்க வாயே. நமக்கு பழக்கம் இல்லைங்க. இது கூட அப்பா சொல்லி கொடுத்த பழக்கங்களா? அதிக சீக்கிரம் வா. கண்ணம்மா, என்னங்கய்யா? மல்லிகா வந்துட்டாளா? ஐயோ இன்னும் வரலன்னு சொல்லு. இன்னும் வரலங்கய்யா. எங்க வீட்டு பெரிய மனுஷன் என் தங்கச்சி தான். குளிக்க போயிருக்கா, இப்ப வந்துருவா. வந்த உடனே பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. ஐயோ பணம் வாங்குறதுக்காக நாங்க வரலீங்க. நீங்க பணம் கொடுத்தா கூட நாங்க இப்ப வாங்க மாட்டோம். தெரிஞ்சவங்களா வந்தா வீட்டுல கையை நினைக்க வச்சு சொந்தக்கார மாதிரி ஆக்கி விட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப நாங்க புறப்புறோங்க. சரி வாங்க. அப்பா என்ன அசதி. சைக்கிள் வந்து உடம்பெல்லாம் ஒரே வலி. அப்பா எட்டி மீச்சனா ஓட்டு வந்தது நானும் உனக்கு உடம்பு பிடிக்குதா? உனக்கு பஞ்சு வச்ச சீட்டு எனக்கு கம்பியில வச்சிருக்கானுங்க. நாளைக்கு பஞ்சு சீட்ல உட்காந்து மிதியே, நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன். எருவு மாட்டு கணக்கா இருக்க உன்னெல்லாம் வச்சு சைக்கிளை மிதிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? நாளையில இருந்து வண்டியிலே ஏத்த மாட்டேன் மாவன. பின்னாடியே ஓடி அப்பதான் புத்தி வரும். ஏண்டா ஐயா, நீ போன காரியம் என்னப்பா ஆச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. சின்னம்மா தங்கமான மனுஷன். ஒரு பச்சை புள்ளோட கெட்டவன்னு சொல்ல. ஆனா நமக்கு ஒத்து வராது. அதானே கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? ஒரு பெரிய மனுஷன் பேச மாட்டேறியே. சின்னம்மா அவன் மொத்த தங்கச்சி வச்சிருக்கான். அது மேல உசிரியா வச்சிருக்கான். அப்பா அத்தா அண்ணன் தம்பி யாரும் இல்ல. அவன் எப்படி நம்ம அக்கால கட்டிட்டு வீட்டோட மாப்பிளையா வருவான்? ஒரு வீட்டுல ஒரு ஆண் வாரிசு இல்லாத குடும்பமா இருந்தா வீட்டோட மாப்பிளையா வருவேன். இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க எதுக்கும் கைக்கு ஆதரவா இல்லைன்னா வீட்டோட மாப்பிளையா வருவேன். நீ ஒரு முழு தண்டி இளந்தாரி முழு மாடு மாதிரி இருக்கல, எவன்டா வீட்டோட மாப்பிளையா வருவேன்? நீ யார சொல்ற? என்ன சொல்றியா? கிழவி சும்மா இருக்கியா? உன்னை உருளைக்கிழங்கு நறுக்க சொன்னா வெங்காயத்தை நறுக்கிற. தம்பிக்கு பிடிக்கலன்னா விட. சும்மா தோணான்னு. ஆமா சந்தைக்கு போனியே, அந்த மாட்டு வியாபாரி கிட்ட பணம் வாங்கினியா? அந்த வியாபாரி திட்டு போய் எனக்கு சந்தை பக்கமே வரல. வரலன்னா வரலன்னு சொல்லு. அதுக்கே திருட்டு பையன் கிருட்டு பையங்கிற. பச்சப்பா வெட்டி அச்சல வேற ஒட்டி. அப்பா ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும். அவளுக்கு அந்த வியாபாரியோ புடிச்சு போச்சு. அந்த மாப்பிளைய முடிச்சு விடலாங்கறியா? அது இல்லப்பா, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிஞ்சு ஒரு குழந்தை குட்டியானா வீட்டோட மாப்பிளையா சரிப்பட்டு வருமா? அது சரி, நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால யோசனை பண்ணி அந்த வியாபாரியே பார்த்து பேசி முடிச்சிடப்பா. அவ்வளவுதான் சொல்லுவேன். கேள்வி சொல்றதும் சரியாத்தான் படுது. டேய் காலைல கருக்கல் போன வண்டியை தயார் பண்ணுவை. பெரிய பிளைமூத் காரு, வீலுக்குள்ள 30 பஞ்சரு. டேய் என்ன பத்தி எது வேணாலும் பேசு. சைக்கிளை பத்தி பேசுன. இவரு காரனே அது கவச குண்டலம் பிரிஞ்சே வாழ மாட்டீங்க. டேய் காலைல இருந்து வியாபாரி அங்க பார்க்கலாம் இங்க பார்க்கலாம் இழுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கல. நான் என்ன பண்றது? சந்தை லீவு. தலைக்கு மேல வேலை இருந்துச்சு. அம்புட்டு வேலையை விட்டுட்டு உங்க கூட தெரிஞ்ச பாரு. இன்னைக்கு ஒரு நாள் பூரா வீணா போச்சு. ஒரு நாள் வீணா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அங்க இருக்க வயசு மட்டும் கேப்பமா. கரும்பு காட்டி பேசாச்சா? இதுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை இருக்குமே. சைக்கிளை திருப்பிட்டு வா, நம்ம வேற பக்கமா போவோம். ஏன் பயப்படுற? அந்த பொம்பளை பார்த்து யாரா பொம்பளை பார்த்து பயப்படுறா? அப்புறம் என்ன? அக்காவுக்கு ஏத்த பொம்பளை கேட்டு தெரிஞ்சுக்கோண்டாமா? ஆமா எப்படி கேப்ப? நான் போய் கேட்கிறேன்.
எங்க மீன் பிடிக்கிறவங்களே ஏய் என்னடி மரம் பேசுது? மரம் இல்லைங்க, ஒரு மாப்பிள்ளை விஷயமா பேசணும், கொஞ்சம் உதவி பண்றீங்களா? என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஊர்ல மாட்டு வியாபாரம் இருக்காரு இல்லைங்களா, அதாங்க காத்தலிங்க. அவரை எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கேங்க. எங்க அக்காவும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இல்லைங்களா, அதான் பொண்ணுக்கு பொண்ணு உதவி செய்வீங்கன்னு இவன் தான் உங்களை கரெக்டா இருக்குன்னு சொன்னான். இல்லைங்க, நான் அப்பவே இந்த பொண்ணு தனியா இருக்கு கேட்க வேணாம்னு சொன்னா கேட்டியாடா? இது என்னடி அதிசயமா இருக்கு? பொண்ணு தேடி மாப்பிள்ளை தான் அலைவாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய தேடி அலையுது. நாங்க ஒண்ணு நொண்டி நடத்துக்கு ஒண்ணு மாப்பிள்ளை தேடலீங்க, எங்க அக்கா அழகுக்கு அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை தேடுறோம். என்ன அவ்வளவு லேசா சொல்லிவிட்டீங்க? ஆஹா, உன் மூஞ்சிய 5 வருஷமா பெயிண்ட் அடிக்காத ஐயனார் மூஞ்சி மாதிரி இருக்கு. உன் அக்கா மூஞ்சி எப்படி இருக்கும்? ஏய், மூஞ்சிய பத்தி பேசினா தண்ணில வச்சு அமுக்கி போடுவோம். யாரை பார்த்து சொல்ற? அப்பச்சி அந்த அசலூர் பொறுக்கீங்க என்கிட்ட வந்து அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. யாரா அது? டேய், யார என்ன பாக்குற? கருப்பமணியா ராமசாமி ஓடி வாங்கடா, நம்ம ஊர் பண்ணிட்டு ஓடுங்க. ஏடா நில்லுங்கடா டேய். என்னண்ணா தூங்கிட்டியா? இல்லம்மா, சும்மா படுத்துட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா. என்னம்மா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானே ஒரு ஆளு, உன்கிட்ட கூட பேசிட்டு இருந்தானே. அது புள்ளிப்பட்டி கோவிந்தசாமியா? ஐயே, அவர் இல்லனா, நல்ல உயரமா வளர்த்தியா இருப்பானே. யாரு? அதான் அந்த ஒத்த பனை மரம். அவரா? என்ன அவருக்கு? அந்த ஆளு அவன் அக்காக்காக உன்னை மாப்பிள்ளை பாக்குறானா, உன்னை பத்தி என்கிட்டே விசாரிக்கிறான். அப்படியா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அவன் மூஞ்சியே அழுகுன தேங்காய் மாதிரி இருக்கு, அப்ப அவன் அக்கா மூஞ்சி எப்படி இருக்கும்? இந்தாங்க, ஏமா என்னங்க இது என்னடா வம்பா போச்சு? இந்தாங்க, நீங்க மாட்டுக்கேட்ட 1500 ரூபாய் பணம். என்னாச்சு உங்களுக்கு? பைக்ல கூட பிடிக்கணும்னா துணைக்கு ஒரு ஆள் வேணுமே. இப்ப மட்டுமா, காலம் பூராவுமா? காலம் பூரா வரதுக்கு ஆசையா இருக்கா? இல்லாமல கேட்பாங்க மக்கு. வள்ளி, மச்சான் வந்திருக்காரு பாரு. வா மச்சான். மச்சான், கல்லு குடிக்கலாமா? சாப்பிட்டு வரும்போது ஒரு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எங்க வர போற? வள்ளி, வீரத்தை கட்ட இடமா இது? வீரத்தை காட்டணுமா? காட்டுமா? என்னாச்சு? அன்னைக்கு டவுசர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தல, பதட்டப்படாத. உண்மையில உனக்கு அதுக்கு நன்றி தான் சொல்லணும். வரேன். எனக்கு பயமா இருக்கு, நீ கேளுனே. சொல்றா. அட விவரம் என்னன்னு சொல்லுங்கப்பா. நீங்க தடமாறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கல்யாண விஷயமா வந்தோம். என்ன கல்யாணமா? யாருக்கு கல்யாணம் தம்பி? எங்க அக்காளுக்கு வியாபாரி காத்தலிங்கத்தை பிடிச்சிருக்கு. எங்க அக்காளுக்கு பிடிச்சதுனால நான் 4 இடத்துல விசாரிச்சு பார்த்தனுங்க. எல்லாரும் நல்ல மனுஷன் தான் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? 1000 தான் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லைங்க. பொண்ணு வீட்டுக்கார நானா மாப்பிள்ளை வீட்டுக்கு வழியே போய் எங்க அக்காலை கட்டிங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ எங்க அக்காளுக்கு குத்தம் குறை இருக்குன்னு தப்பா நினைச்சு கூடாதுல்ல. அதான் நீங்க ஒரு வார்த்தை மாப்பிள்ளைய பார்த்து கொஞ்சம் பக்குவமா நீங்க எடுத்து சொல்லி அக்காலை பார்த்து பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிடிச்சு போச்சு, இதுல எனக்கு என்ன தம்பி இருக்கு? நான் அவங்கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். நாளைக்கு பொழுதோட வாங்க பேசிக்கிறேன். வரேங்க, பேசிக்குவோம், போயிட்டு வாங்க. நான் வந்தாலே காரியம் ஓகே ஆயிரும். ஏய், வண்டி எடுத்தா நீ எடுக்க மாட்டியாக்கு?
டேய் கும்பிட போட தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி மாப்பிள்ளை ஏத்தாப்புல வந்துட்டாரா? வாங்க, இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுல அக்கா தனியா தான் இருந்தாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம். என்ன சட்டையில குங்குமம் பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு வியாபாரி பைய ஃபுல்லா தண்ணிய போட்டுட்டு பாசத்தை பொழிறன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, தண்ணி அடிச்சாதான் பாசமே பொத்துக்கிட்டு வரும் போல இருக்கு. சரி நீங்க வாங்க போலாம். இருட்டும், பரவாயில்லைங்க, நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. மாடு வாங்கினதுக்கு பணம்? ஐயோ, பணத்துக்காக உங்க ஊருக்கு போயிட்டு வரலீங்க. உங்க ஊர்ல மச்சு விட்டு சின்ன இருக்காருங்களே, அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கோம். முடிஞ்சா நீ கொஞ்சம் அவரை பாத்துருங்க. வரேன். எப்படி குரங்கு மாதிரி தவறியா? ஏங்க வீட்டுக்கு மாடு வாங்கி கட்டிங்களா? வர வாரம் சந்தைக்கு வரேன், நீங்களே பார்த்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருங்க. அட என்னங்க, சம்சாரி வீட்டுல பசுமாடு இல்லாம இருக்கலாமா? இப்பதான் வியாபாரத்துக்கு ஒரு பசுமாடு வந்துச்சு, விக்கிறதுக்கே மனசு வரல. வந்து உடனே ஓட்டிட்டு போங்க. வாங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. வாங்க வாங்க. பசுமாடு என் வீட்டுல இருந்தானா உங்க வீட்டுல இருந்தானா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன இருக்கு? வாங்க உட்காருங்க. நேத்து வரைக்கும் 18 சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டீ ஸ்பீடி பார்த்தோன்னே ஏறி போறியா, இருமுனை ஊர் வரைக்கும் நடக்க வைக்கிறேன். மதன்னு வரான் பாரு. டேய் வேகமா வாடா. உனக்கான கை வீசிட்டு போற, வெயிட் நான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னடா உங்க வீட்டு மாட்ட அந்த உயர்ந்த மனுஷன் திருடிட்டு போறாங்க? நிஜமாவா? ஆமாங்க. கவலைப்படாத, ஊர்ல போய் தராசுல போட்டு பாப்போம், மாடு வெயிட்டா சைக்கிள் வெயிட்டான்னு. எங்க வீட்டு மாடை இவனுக்கு திருடிட்டு போறானுங்க. எங்க ஊர் மாடு திருடிட்டு போறீங்களா? அண்ணே அவனுக்கு நம்மளை திறந்து விடுறானுங்க. யார பார்த்து திருடுங்கிற? வியாபாரி காத்தலிங்க கொடுத்த மாட்டை தான் ஓட்டு வந்திருக்கேன். விளையாடுறியா? என்ன எங்க அண்ணன் உனக்கு மாடு கொடுத்துச்சா? ஓ அண்ணனா? டேய், இந்த மாட்டை எங்க அண்ணன் உனக்கு கொடுத்துக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுல கண்ணு குட்டியா எனக்கு வாங்கி கொடுத்த மாடு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போக வேண்டிய பசு. முழிக்கிறாங்க பாரு, திருட்டு பயலுங்க மாதிரி. ஏய் கிண்டலா? நான் வேணாங்க, வழிக்கு உங்க அண்ணன் தான் கூட்டு போய் மாட்டை பிடிச்சி ஓட்டு போனாரு. பொம்பளை ஆச்சுன்னு பாருங்களா, மூஞ்ச கொஞ்சம் பேத்து. பொம்பளை போய் சொல்றாங்கறியா? ஏன் உங்க பொம்பளை போய் சொல்ல மாட்டாளா? சொல்றேன். என்னைய பேட்டிக்கிறீங்க ஆளாளுக்கு? சும்மா பேசிட்டு வாங்க, வியாபாரிட்டே போய் கேக்கலாம். ஆமா கேப்பா, மடியில கணா தானே வழியில போயா? வாங்க கேப்பா. ஏய் சைக்கிள் எடுத்து யுவத்தைய சைக்கிள் விட மாட்டான். முதல்ல பேச்ச பத்தி தான் போடணும். என்ன பச்சி இப்படி குடிக்காம பேசுறீங்க? நீயே அழுவனி பைய, உன்னை யோகியன்னு சொல்லி பொண்ணு கேட்க சொல்றியா? சும்மா இருங்க பச்சி, சும்மா சீண்டிக்கிட்டே. அண்ணே, இவன் நம்ம மாட்டை திருடிட்டு போறானே, கேட்டா நீதான் கொடுத்தேன்னு சொல்றான். அது ஏங்க, நான் வேண்டாங்க, நீங்க தாங்க வழிக்கு மாட்டை பிடிச்சி ஓட்டு போனீங்க. உங்க தங்கச்சி திருடங்குது. நிஜமா நீதான் கொடுத்தியா? என்னம்மா சும்மா விவரம் தெரியாம பேசாத புள்ள. இந்த தம்பியோட அக்காவை உங்க அண்ணனுக்கு புடிச்சு போச்சு. நம்ம வீட்டு லட்சுமி அவங்க வீட்டு போட்டு வேணும் மாட்டை பிடிச்சு கொடுத்துட்டான் புள்ள. அவ்வளவுதான் தம்பி. இந்த சின்ன புள்ள பேசுதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மாட்டை ஓட்டு போங்க. ஐயே, சின்ன வயசுல ஆசைப்பட்டு வளர்த்த மாட்டேன், நமக்கு இருக்குங்க. அப்ப வரங்க. என்னப்பா இப்ப சந்தோஷம் தானே? நீங்க அண்ணே, கடைசியில நீதானே திருட. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? இருட்டு இம்புட்டு நேரம் ஆச்சு, ஆளுகளவே காணுமே. எங்கேயாவது ஊரை சுத்திட்டு வருவாங்க, வேற என்ன வேலை? மாப்பிள்ள பார்த்தாச்சு, அக்காவுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. மாப்பிள்ள பார்த்தாச்சு, அக்காவுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. அக்கா ரொம்ப கோமா இருக்காக போல இருக்கு. என்ன ஆச்சு? ஏன் இந்த பையல இந்த அடி அடிச்சுட்டு போறா? என்ன ஆச்சத்தா? மூஞ்சில எள்ளும் கொள்ளுமா போறியுது? ஆம்பளைங்கிறதுனால அவன் சொல்ற ஆளுக்கு கழுத்த நிட்டமா? என்ன ஒரு வார்த்தை கேட்டானா? எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் எவன் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்ப இந்த வியாபாரி காத்தலிங்கத்தை வேற பொண்ணு பார்க்க சொல்லிடவா? யார் நீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவ்வளவு நாள் எங்க அண்ணனோட சுத்தி அது காசையெல்லாம் கரியாக்கி கெடுத்து குட்டி சோறாக்குனது பத்தாதா? மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. இன்னைக்கு அதுக்கு முதல் ராத்திரி. எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்கும்? போங்க சொல்றேன்ல. என்னாச்சு? அதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா. பொண்ணுக்கு கழுத்துல தாலி அடிச்சுனா எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும். ஐயோ, உனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. ஏன்னா உனக்கு இப்படி புத்தி கெட்டு போச்சு? நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியே கிடைச்சிருக்கா.
இனிமே குடி கூத்தியான்னு தெரிஞ்ச நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். வா வா அண்ணே, வா. ரெடினா கூட்டிட்டு போலாமே. எங்க அண்ணன் குடிச்சிருக்கிறத பார்த்து பயந்துட்டீங்களா? நான் சொல்ல போறத கேட்டா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. எங்க அண்ணனுக்கு 1 வருஷமா ஒரு வப்பாட்டியும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறத விட ஒரேடியா கெட்டவன் தெரிஞ்சுக்கிறது நல்லது. என்ன பொறுத்தவரை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை எப்படி இருந்தா என்ன, புருஷனை 4 பேர் மதிக்கிற மனுஷனா மாத்துறது பொண்டாட்டி கையில தான் இருக்கு. பொண்டாட்டி வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா எந்த ஆம்பளையும் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டான். எங்க அண்ணன் வீட்டுல சாப்பிட போதா ஹோட்டல்ல சாப்பிட போதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன யோசிக்கிறீங்க? பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். குறிப்பா ஆம்பளைய முந்தானையில முடிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என் புருஷனை ராமனாக்கி காட்டுறேன். ஐயா, தில்லை இல்லாத வீடு வெறிச்சோடி போய் கிடக்கிறது நெசந்தேன். அதுக்காக நீ ஏயா இப்படி பித்து பிடிச்சி போய் உக்காந்துருக்க? நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிச்சா சரியா போயிரும் ஐயா. ஆமையா, ஏங்க வாங்க வாங்க வாங்க. யாரு நீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு நேத்தே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சே. நீங்க பொண்ணுக்கு என்ன வேணும்? தம்பின்னு வச்சுக்கங்களேன். உங்க அக்கா ரொம்ப பாவங்க. என்ன சொல்றீங்க? உங்க மாப்பிள்ள இருக்காரே வியாபாரி, குடியும் கூத்தியாலுமா தெரிஞ்சா அந்த ஆளை திருத்தி 2 வருஷமா என் முந்தாளில் முடிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னையும் விட்டுட்டான். நான் ஒரு பொண்ணாச்சே, அதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கிடைக்கூடாதுன்னு வந்தேன். அந்த ஆளு வேணா வேற ஒரு பொண்ணு கிடைக்கலாம், ஆனா உங்க அக்காவுக்கு என்ன சொல்ற? அக்காவை தப்பானத்துல கொடுத்துட்டோமோன்னு நினைக்கிறேனே. டேய், என்னடா சொல்ற? அண்ணே, அவன் கூத்தே வச்சுக்கிற குடியார பாவின்னு. ராஸ்கல், உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியா? யார பார்த்து என்ன சொல்ற? ஊர் உலகத்துல எவனுமே பார்க்காம ராஜா மாதிரி மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவரை பார்த்து சொல்றியா? இந்த பாரு, சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன்னு விடுற, ஓடி போயிடலாம், வெட்டி போச்சு விடுவேன். என்ன 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 என்ன? சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு பாதியிலே வந்துட்டீங்க. ஆமா வந்துட்டேன். இப்ப என்ன? குளிச்சிட்டு வந்து சாப்பாடு போடுறேனே. நீ பாட்டுக்கு நீ குழி, எனக்கு ஒண்ணும் இல்ல.
பொம்பளை குளிக்கும் போது உங்களுக்கு என்ன வேலை? கை எட்டாது இல்ல, நான் தேய்ச்சி விடுறேன். தேய்க்கிற கை சும்மாவா இருக்கும்? நீங்க போங்க போங்க. காலையில வந்து வம்பு வளர்க்கறது பாரு. நில்லு. ஏய் தில்ல. இல்ல. ஐயோ வேண்டாம் விடுங்க. ஏய் நில்லு. இல்ல. ஹரிடா மாப்ள. என்ன மச்சான் இந்த பொடி பிடிச்சிட்டீங்க? எப்போ வந்தீங்க மாப்ள? நீங்க ஓடி பிடிச்சி விளையாடும் போதே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? எதுக்கு உங்களுக்கு தொந்தரவா இருப்பேன்ட்டு இங்க வந்து ஒளிஞ்சேன். சந்தையில வியாபாரம் கொஞ்சம். காப்பி தண்ணி சாப்பிடலாமே? சாப்பிட்டுட்டே பேசுவோம் வாங்க. போதும் வா போதும். எனக்கு மட்டும் உடம்பு பிடிச்சிருன்ட்டு அளந்து அளந்து போடுற, தம்பிக்கு அள்ளி கொட்டுற. மாப்பிள ஒரு கட்டு கட்டிட்டு வரோம். போங்க வரேன். என்ன சூரி சாப்பிடாம பாத்துட்டு இருக்க? சந்தோஷமா இருக்கியாக்கா? எனக்கு என்ன குறைச்சல்? ராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல நாத்தனார், அமைதியான வீடு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ மச்சான் கெட்டவன்னு அக்காளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கடவுளே, என் புருஷன் கெட்டவன் என் தம்பிக்கு தெரிய வேணாம். எனக்கு அது போதுங்க. அக்கா 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 அந்த ஓய்ந்த மனுஷன் வராங்க. ஐயோ சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஓடுறீ. ஏய் மல்லி, நீங்க என்ன அடிக்கிறது உனக்கு கல்லு கிடைக்கலையா? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சா? ஏய் மல்லி கொலுசு. ஐயோ வா மாட்டிக்கிட்டியா? வா எங்க ஓடுற? எப்ப பார்த்தாலும் வேட்டைக்கார மாதிரி நோட்டம் பார்த்து அடிக்கிற, இதான் உனக்கு வேலையா? இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். கொலுசு கொடுங்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவானா? எத்தனை தடவை தண்ணி காமிச்ச எனக்கு. முடிஞ்சா புடிங்க எடுத்துட்டு போ. இதுக்குதான் வளரணுங்கிறது. கொடுங்க. பூங்காற்றே நீ என்னை தொடலாமா, அதனாலே என் மனசும் கெடலாமா. பூங்காற்றே நீ என்னை தொடலாமா, வேணாம் போட. அதனாலே என் மனசும் கெடலாமா. அப்புறம் நிறைய பூ வச்சு நல்லா வெளிச்சத்துல என்ன என்னாச்சு? இருங்க, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். வயசுக்கு வந்த புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன அப்படி கல்யாணம் ஆசை? நான் தான் கல்யாணம் அலைஞ்சிட்டு இருந்தேன். அவதான் அண்ணன் உனக்கு கல்யாணம் ஆனதா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னா. சரி உன்னை பார்க்கையில பாவமா இருந்துச்சு, ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
எனக்கு வாழ்க்கை கொடுத்தது போதும், முதல்ல மல்லிகாக்கு ஒரு மாப்பிளை பாருங்க. நாங்க என்ன பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கோம்? மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டேன். பட்டணத்து மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான். நாம தான் கிராமத்திலே சுத்திட்டு இருந்துட்டோம். அவளாவது பட்டணத்துல போய் வாழட்டுமே. சம்மதம்னு சொன்னா போதும். அடுத்த கையை எடுங்க. முதல்ல அந்த மாப்பிளைய பேசி முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் நான் மல்லிகா கூடவே படுத்துக்கிறேன். அக்கா மல்லிகா நில்லு. ஏன் என்ன பார்த்து விடுறா? இவர் மல்லிகா சொன்ன கேள், நில்லு. எங்க போயிட்டு வரீங்கய்யா? சும்மா அப்படியே கோயில் போயிட்டு வரோம். எங்கடாது இங்கிட்டு தான் வந்துச்சு, ஆளை காண. இந்த பக்கம் போச்சு. பாரு இப்ப என்ன பண்றேன்னு. எம்பட்டு நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன மாப்பிள்ள, பகல்ல வந்தாலும் ராத்திரில வந்தாலும் திருட மாதிரியே வருது. அது வந்து சின்னம்மா மறு வீட்டுக்கு உங்க 2 பத்தி கூட்டியார சொல்லிச்சு. வீடு பூரா தொண்டாந்து பார்த்துட்டேன், வீட்டுல யாரையுமே காண. நாங்க மல்லிகா கல்யாணத்துக்காக கூப்பிட்டு போக கோயில இருக்கும் போயிருந்தோம். என்ன அந்த விஷயம் என்னங்க? ஊருக்கு வந்தா உன் மச்சானுக்கு கல்லு வேணுமா? இது என்ன மச்சான் பெரிய விஷயம்? உங்களுக்கா தென்னை வயல ஒத்த மரம் தனியா வளர்த்து வச்சுக்கிறேன். புறப்படுவோமா? புறப்படுறோம். மச்சானுக்கு ஏத்த மாப்பிள்ள, உள்ள போங்க. எங்க உன் தம்பி கல்லறுக்க போனானா இல்ல சாராயங்காச்ச போனானா? அலையறத பாரு குடிக்கிறதுக்கு. வா மாப்பிள்ள, எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறது? வாங்க வாங்க வாங்க. வைப்பா இந்த பரம்பரை மச்சான் அப்படியா? எடுத்துங்க, ஆளுக்கு ஒரு முந்தை எடுத்துங்க. சாப்பிடுங்க. அட நீ ஒரு முந்தை எடுத்துக்கப்பா. எனக்கு பழகல மச்சான். சரியா போச்சு, இன்னைக்கு நல்ல நாள், ஆரம்பிச்சு. சும்மா சாப்பிடுங்க. எனக்கே சாப்பிட்டு பாத்திருக்கியா? என்ன மச்சான் சாப்பிடுறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? நீ சாப்பிடு. மாப்பிள்ள சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அவர் தான் ஆசைப்படுறாருல, குடிச்சா ஒண்ணும் ஆகாது, குடி. ஐயோ எனக்கு பழக்கம் இல்லங்கறல்ல, எனக்கே நான் சாப்பிட்டு பாத்துக்கேன். நீ நான் குடிக்க கிடையாது, கொஞ்சம் குடிங்கண்ணே. குடி தம்பி. அப்ப நீ குடிக்காம முத்தம் வேஷம் போட்டு நான் குடிக்கணுமா? குடியும். இப்ப நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுங்களா? ஆமாண்ணே, மச்சான் கோச்சிக்கிறார்ல, எடுத்து அடிங்கண்ணே. சாப்பிடு வாங்க வழிக்கு. நல்ல மாப்பிள்ளை, நல்ல மச்சான். குடிக்காதீங்க, கொன்னுடுவேன். என்ன மாப்பிள்ள சகனம் பாத்துக்கிட்டு? அது வந்து என்ன பாக்குறதுக்கு யாரோ ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்களா? நான் போய் பாத்துட்டு வந்துறேன் மச்சான். சும்மா அந்த சாக்கெல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்க, சாப்பிடு. இல்ல நெசமா தான் வந்துறேன். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா, மச்சான் போற பார்த்து எல்லாம் அடிச்சு காலி கொண்டு வர போல இருக்கு. இந்த பாரு முந்தைய தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த கல்ல யார் குடிக்கிறாங்க? தொட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். நீங்க குடிச்சிருக்கீங்க. நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க குடிச்சிருக்கீங்க. இந்த பாரு எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. உங்க அண்ணன் தான் கட்டாயப்படுதா, நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. அப்போ நீங்க குடிக்கல? உன் தலைமையில சத்தியமா சொல்றேன். நிஜமாவா? நிஜம். போதும் பாப்பா. எங்கக்கா கூட்டிட்டு போற? என்ன அவளை நீ விரும்புறியா? அவ என்ன விரும்புறா? அவ அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வாழ்க்கை குட்டிச்சுவர் ஆயிடும். அவளுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன். நீ ஏன் விரலுக்கு மேல வீங்கணும்னு நினைக்கிற? இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா அப்புறம் நான் வாழ வெட்டியதான் உன் வீட்டுக்கு வரணும். ஐயோ நீ நல்லா இருக்கணுக்கா, அதான் எனக்கு முக்கியம். உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேங்க. அந்த பிள்ளைய நான் மறந்துறேன். செத்துருவேன். நீங்க என்ன மறந்தா நான் செத்துருவேன். மல்லிகா, உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அண்ணன் பாத்துருக்கிற மாப்பிள்ள படிச்சவன், வேலையில இருக்கிறவன், அதானே? ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க படிப்பு தேவையில்ல அண்ணி, ஆம்பளையா இருந்தா போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளேமா. அண்ணி, என் முடிவை நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. வாழ்ந்தா மச்சானோட தான் வாழ்வேன், இல்லைன்னா என் சாவ உங்களால மட்டும் இல்ல உங்க புருஷனாலையும் தடுக்க முடியாது. ஏன் நாத்தனார் நான் பிறந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறானா, சந்தோஷப்படுற முதல் ஆள் நானத்தான் இருப்பேன். என் புருஷன் மனசை மாத்த முயற்சி பண்றேன்.
என்ன தயங்க நெளிற? என்ன விஷயம்? இல்ல மல்லிகாவுக்கு அந்த மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டீங்களா? அன்னைக்கே சொன்னல முடிவெடுத்தாச்சுன்னு. இவ்வளவு சொத்து இருந்தோம், பெரிய படிப்பு முடிச்சிட்டு சொந்த கால நிக்கணும்னு கடை வச்சிருக்கான். அப்புறம் என்ன தயக்கம்? இல்ல அவளுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல போல இருக்கு. என் தம்பிக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி மல்லிகா, சுமதி என்ன காரியம் பண்ற பிள்ளை? விடிஞ்சா உனக்கு கல்யாணம்? எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. வாழ்ந்தா வெளிநாட்டுல இருக்கிற முத்துக்குமார மச்சரோட தான் வாழ்வேன். அதை என் வீட்லயே சொல்லி பார்த்துட்டேன். என் விருப்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு எவனோ ஒருத்தருக்கு எனக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. நமக்காக மட்டுமே வாழ முடியாது பிள்ளை. நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களை மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். என்னால முடியாது. என்ன என் மனசு மட்டும் இல்ல, என் உடம்பையும் அவர்கிட்ட எழுந்துட்டேன் மாமா. என்ன சாக விடுங்க மாமா. பொம்பளை மனசுல வைராக்கியம் வச்சுட்டா ஆண்டவனால கூட அசைக்க முடியாதுங்கிறது நிஜம். அதுக்காக சாவறது எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்ல. கவலைப்படாத, நான் இருக்கேன். தைரியமா இரு. நீ ஆசைப்பட்டதா நிச்சயமா கிடைக்கட்டும் உனக்கு. அதுக்காக என் உயிரை வேணாலும் தரேன். இது சத்தியம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரல. எங்க வீட்டுக்கு போன பிரச்சனை ஆயிடும். அப்ப என் வீட்டுக்கு வா, போலாம். எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். வா வா சொல்றேன். இங்கே வர்ற கொடுமைய அவனுக்காக நம்ம அண்ணன் உறங்காம உட்காந்துருக்க. அது எங்க போய் யாரு கூட சுத்திக்கிட்டு அலையுதோ போய் எடுத்து வச்சிருக்க படுமை. நான் போய் படுக்க போறேன். சுமதி, நான் சொல்றது கேளு. மல்லிகா நம்மள மறைஞ்சிருந்து பாக்குறா. நம்ம ரெண்டு பேரையும் அவளை சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஏன் மாமா? உன் காதல் நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி என் காதல் சாகணும்னு ஆசைப்படுறேன். அதான் ஏன்? எங்க அக்கா வாழ்க்கைக்கு எதுவும் இடைஞ்சல் வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு சுமதி. இதை உன் காலா நினைச்சு கேட்கிறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது. என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தப்பா நினைக்காத. எனக்கு வேற வழி தெரியல. சத்தம் மட்டும் பேச, கொஞ்சம் பொறுமையா பேசு. நான் சொல்றது கேளு. பார், இன்னைக்கு நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா நம்ம மான மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடும். நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயத்த தயவு செய்து வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு. இந்த ஊர்ல என்ன மீறி எவன் கழுத்துல தாலி கட்டுறான் நான் பாக்குறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். என் பொறுப்பு. சூரியமூர்த்தி மாமா, அப்பா வராரு மாமா. கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு மாமா. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. மாப்பிள்ள, என் பொண்ண காணோம். ஆமாப்பா, சீக்கிரம் வந்து கதவு தர. அம்மா மல்லிகா, மாப்பிள்ள சூரியமூர்த்தி வீட்டுல இருக்காராமா? அம்மா, பிடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். தம்பி சூரியமூர்த்திய சீக்கிரமா கூப்பிடுறீங்களாமா? உள்ள வாங்க. உங்க பொண்ணு உள்ளதா இருக்கு. சூரியமூர்த்தி அவளுக்கு எடுத்துட்டு
ஏமாத்த பாக்குறா. நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமாயா? இந்த பாருமா, மல்லிகா சொன்னபடி எதுவும் நடக்கல. நீங்க பார்த்த மாப்பிளை பிடிக்காம தூக்கு மாட்டிட்டு சாவ போனா கூட்டி அந்த காப்பாத்தி வேணா வச்சிருக்கேன். உங்களுக்கு உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா அவ ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லேன்னு வச்சுங்க, நான் நடத்தி வைப்பேன். என்னம்மா இவ்வளவு தூரம்? யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சுதான் நானே ஓடி வந்திருப்பேனே. மல்லிகாவை என் தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவளை பத்தி உங்ககிட்ட பேசணும் பாஞ்சா. என்ன விஷயமா? என் தம்பியும் அவளும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா என் புருஷன் படிச்ச மாப்பிள்ளையா பார்த்திருக்காரு. வர 10ஆம் தேதி பரிசம் போட போறோம். நேத்து ராத்திரி அவர்கிட்ட பொடி வச்சு பேசி பார்த்துட்டேன். ஒன்னும் நடக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல பாஞ்சால. அதுக்கு நான் என்னமா செய்யணும்? மல்லிகா சூரியமூர்த்தியை விரும்புறான்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி நீதான் பரிசம் போடுறதை நிறுத்தணும். வேண்டாமா, நாளைக்கு அது தப்பா போச்சுன்னா என்னை விட நீங்க தான் அதிகமா பாதிக்கப்படுவீங்க. தெரியும். எனக்கு என்னை விட என் மல்லிகா உயிர் தான் முக்கியம். கவலைப்படாதீங்கம்மா, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. சூரி, அவளும் ஒரு மாதிரியா போறா. நீயும் உடனே புறப்பட்டுட்ட. என்னாச்சு 2 பேருக்கும்? அக்கா, நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கிடைக்கிறதான் கிடைக்கும். அதான் வாழ்க்கை. நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். என்னம்மா நடந்தது? இனிமேதான் நடக்கணும். எங்க அண்ணன் பாத்துருக்கிற மாப்பிள்ளையோட எனக்கு கல்யாணம் நடக்கணும். மல்லிகா, எங்க அண்ணன் காட்டுற கல்ல கூட நான் கட்டிக்க ரெடி ஆயிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாது. என்னம்மா சொல்ற? உங்க தம்பி எனக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு அழகு இல்லையா, ஆம்பளை இல்லையா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. மல்லிகா, உன் விருப்பத்துக்கு மாற நாங்க 2 பேருமே நடந்துக்க மாட்டோம். ஏண்டி, எனக்கு தெரியாம அந்த சின்ன புள்ள மனசுல விஷத்தை தூவுறியா? உன் தம்பி அந்த எடுபட்ட பயலுக்கு என் தங்கச்சி முன்னாடி இருக்கணுமா? என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் என் மல்லிகா விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்க விட மாட்டேன். இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம். இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அங்க என்ன பிரச்சனை பண்ணு? பாஞ்சாலே, பாஞ்சாலே இல்லையா? டவுனுக்கு ஏதோ நல்ல காரியமா போயிட்டு வரேன்னு போயிருக்காமா. கடவுளே. சரி, அவங்க வந்துட்டாங்க. சரி, நீங்க பாருங்க. வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்தவங்கள காணோம்? சம்பந்தம் பேசதான் 10 பேரோட வரணும். தடுத்து நிறுத்த ஒருத்தர் வந்தா பத்தாதா? உன் மச்சான் சூரியமூர்த்தியோட சுத்தி இருந்தவள எங்க தள்ள கட்டி வைக்க பாக்குறியா? அவ இஷ்டப்பட்டவனுக்கு கட்டி வையா. யார் சொன்னது? கையடியா. உங்க ஊரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையா? Hey!
இனிமே நமக்கு தேவையில்லை. நீ போ. இனிமே நான் கண்ணு தாலி இருக்கிறேன். மச்சான் மச்சான் கோபப்படாத மச்சான். அக்கா மேல எந்த தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அக்கா ஒண்ணும் செய்யாத மச்சான். நேரம் சொன்னா ரோட்ல அடிச்சாங்க, ஒண்ணும் செய்யாத மச்சான். மச்சான் தங்கச்சி அக்கா மேல எந்த தப்பு இல்ல மச்சான். உங்க காலை பிடிச்சு கேட்கற மச்சான், சொல்றத கேளுங்க மச்சான். மச்சான் சொன்னா கேளு மச்சான். அக்கால போட்டு அடிக்காத மச்சான். வேணா என்ன போட்டு அடி மச்சான். என்னடி இனிமே நான் மனுஷனா இருக்க மாட்டேடா. என்ன பண்ணு? யார் மேல கை வச்ச? நீ யாரா என் குடும்ப பிரச்சனையில தலையிட? நீ என் கூட பிறந்தவனா இருந்தா என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நீ தலை வைக்க கூடாது. போயிடு இங்க இருந்து. அக்காவும் சிரிப்பிலே மயங்கியதொரு காலம், இப்போவும் வெறுப்பிலே மனம் கலங்குற நேரம். சேர்ந்து வாழ்ந்த போதிலே உறவு புரிஞ்சது, விலகி போகும் போதிலே உண்மை புரியுது. எனக்கு தெரிஞ்ச உலகம் நீதானே, எனக்கு இருக்கும் உறவு நீதானே. நீ கண்டிட காய்க்காம நான் வளர்த்த செல்ல நீ கவரோடி என்ன செய்ய? நீ அழுவத்தை நிறுத்த போறியா இல்லையா? நீ அழுவத்தினால அந்த பொண்ணை வாழ வச்சிட முடியுமா? எதுக்கு தாரா அழுதுகிட்டு ஒரு கட்டம். இந்த பாருங்க தம்பி, நாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. நாளைக்கு அந்த ஊர் பெரிய மனுஷங்களை கலந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஆமாயா, அந்த ஆள் சந்தையில கூத்தியா வச்சிருக்கான். இங்க பஞ்சாயத்து பேசி தீர்த்து வச்சிருக்கீங்க. அதை பத்தி இல்ல மூச்சு முட்டை குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். அதை பத்தி கேப்பீங்களா நீங்க? ஏதோ பொண்ணு கொடுத்துருவோம் பொறுத்து போறோம். நான் பேசிட்டு இருக்கீங்களா உட்காந்து? சும்மாடா, சும்மா விவரம் கட்டத்தனமா பேசிக்கிட்டு. நம்ம குடும்பம் அவங்க இருக்குல்ல, பொண்ணை கொடுத்தவன் என்னைக்குமே பணிச்சுதான்டா போகணும். இதைத்தான் நானும் சொல்றேன். நம்ம குடும்பம் அவங்க இருக்க மாதிரி அவன் குடும்பம் நம்ம கையில இருக்கணும்ல. அதான் அதே மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து சூரியமுத்தி கட்டி வச்சிருவோம். அப்படி சொல்லுங்க. அப்புறம் பொண்ணை கொடுத்துட்டோமே அவனும் பணிஞ்சாலும் போய் ஆகணும். அப்புறம் அக்கா அங்க ஓடி அடிச்சா இங்க எவ்வளவு ரெண்டு அடி கூத்தியா வீட்டுக்கு போனா அடி, அப்பதான் அடங்குவான். இதான் முடிவு. டாய் வாங்கடா 10 வெல்கம் எடுத்துட்டு. ஏய் உட்காரு, அதெல்லாம் ஒண்ணு வேணா உட்காரு. இந்த பாருங்க, இந்த பொண்ணு தூக்குற வேலையெல்லாம் வேண்டாம். எங்க அக்கால வாழ வைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஏன்? ஏன்னா என்ன இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்ப அக்கா அடிப்படை சாப்பிடுமா? அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. முள்ளால தான் எடுக்கணும். உங்க அக்கா அங்க நல்லபடியா வாழணும்னாக்கா நீங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அவ கழுத்தை தாலி கட்டணும். இதான் எங்களோட முடிவு. என்ன சொல்றீங்க? உட்காருங்க. ஊரு பெரிய மனுஷெல்லாம் சேர்ந்து வேற வழியே இல்ல, இதுதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல? முடிவு பண்ணிட்டீங்கல்லையா? அந்த பொண்ணை தூக்குனாதான் எங்க அக்கா வாழும்னா அந்த பாவத்தை நீங்க யாரும் செய்ய வேணாம். எங்க அக்கா நல்லா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நானே தொட்டு தூக்கிட்டு வர்றேன். வேணாண்டா, போயிடலாண்டா. ஐயோ தூக்குங்கண்ணே. அக்காவுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு பயமா இருக்குடா. யாரது?
நடுராத்திரில டேய் டேய் நம்ம ஊர் பண்ண தூக்கிட்டு போறாங்கடா. ஐயோ சூரியமூர்த்தி தூக்கிட்டு போற மல்லிகாவை கெடுத்து போட்டாடா. இப்ப என்னன்றீங்க? என் தங்கச்சி அவன் கெடுத்துட்டான், கெடுத்தவனுக்கே கட்டி வைன்றீங்களா? அது மட்டும் நடக்காது. என் தங்கச்சி கட்டி கொடுத்து தாலி அறுத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு என் தங்கச்சி இப்பவே இந்த நிமிஷமே வேணும். தானே வரைக்கும் ஆழம் பார்த்தவனானு எனக்கு யா பிடிக்கிறீங்களா? நெஞ்சில் படைச்சிருந்தா நேர்ல பொருத்தி பார்க்கணும்யா. பொட்டச்சிக்கு மாதிரி பொம்பளைங்களை தூக்கிட்டு போறாங்க நடுராத்திரில. என்ன அம்மாட்டு மரியாதை பேசிட்டே இருக்கான்? இது கொண்டாங்குட்டா பிரச்சனை. நடந்த நிகழ்ச்சி என்னவோ அதை மரியாதை பேசிட்டுக்கோ. அதை விட்டுட்டு தொட்ட தொண்ணூறுக்கெல்லாம் ஊர் எடுத்து பேசிட்டு இருக்கான். எங்க ஊர்லயும் அருவாள் இருக்கு, ஆம்பளைகள் இருக்காங்க. அருவாளை வச்சுக்கிட்டு அட பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ மண்ணோட மண்ணா போயிடுவே. நீ நாசமா போயிடுவே. நீ பாழா போயிடுவே. எங்க அக்கா மேல ஒரு அடி பட்டுச்சு, நான் மனுஷனாக மாட்டேன், கோளாற மாட்டுவேன். பொட்ட பையல பொட்ட பையலா? யாரா பொட்ட பையா? பொம்பளைய பொழுதுனைக்கு போட்டு அடிக்கிறேன். நீ பொட்ட பையலா, நான் பொட்ட பையனா? விடுறியா? வீட்டுல போட்டு அடிக்கிறது பத்தாதுன்னு ஊருக்கார முன்னாடி பஞ்சாயத்துல அக்கால போட்டு அடிக்கிறல, பாத்தீங்களாயா? ஆம்பளை என் மேல கை வச்சு பாரா பாப்பா. இன்னைக்கு உன் தலை உருளல. எங்க அப்பா தர்மராஜுக்கு பிறந்தவன்டா நானு. டேய் சூரியமூர்த்தி, கெட்டாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி என் கூட அனுப்பி புடியாதும் பிடிக்கிறான்டா. பொண்ணு அனுப்பிச்சிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? தலைக்கு மேல வெள்ளம் வந்தாச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? எங்க அக்கா அவனோட வாழ்ந்த வாழ்க்கை போதும்யா. நித்த அவங்க ஐயா அடிபட்டு சாவறதுனால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் வீட்டுல பொண்டாட்டி அடிபட்டு வாழ்ந்து சாவறத விட என் வீட்டுல வாழாவட்டி வந்து வாழ்ந்துட்டு போட்டோம். என்ன வார்த்தைடா சொன்ன? அட பாவி. ஆத்தா, பஞ்சாயத்துக்கு வர சொல்லி இருக்காங்க. கிளம்பாத்தா போகலாம். எதுக்குமா அழுவுற? இந்த அண்ணங்காரன் உயிரோடு இருக்கும்போது நீ எதுக்கு அழுவணும்? இந்த 8 ஊர்க்காரனும் மூக்குல விரல வைக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தல. உன்னால எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா நான் இழந்த கற்பை திருப்பி கொடுக்க வைக்க முடியுமா? தொட்டவன் கூடவே வாழ்ந்த பத்தினு நான் அப்படியே வாழ்ந்து செத்த போறேன்னு. இல்ல ஏண்டி, திட்டம் போட்டு என் தங்கச்சி உன் தம்பி வீட்டுக்கு அமிச்சிட்டல. இனிமே நீ வாழா வெட்டிதான். உன் தம்பி மண்ணு பூச்சி குறிக்க போய் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கான். அவன் தலையை உருட்டி உன்னை அடிச்சு உன் தாலி எடுத்து உன் அப்பா வீட்டுக்கு அனுப்பல. என் முகத்துல முளைக்கிறது மீசை இல்ல, வெறும் மசுறு தான்.
சாதிக்கிறேன். டேய் காத்தலிங்கம், என்ன என்ன இழுச்சவாய் நினைச்சிட்டீங்களா? டேய் காத்தலிங்கம், உன் தங்கச்சி வர முடியாதுன்னு சொன்னதுக்காக இந்த வாயிலா பூச்சியை போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிற? கெடுத்தவன் உயிரோடு இருக்கும்போது அடுத்தவங்க கூட எப்படி வாழறதுன்னு என் தங்கச்சி என்கிட்ட சவால் விட்டுருக்காயா? சும்மா எடுத்து பேசிட்டு போகாதடா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒண்ணுக்குள்ள ஒத்து போக மாட்டீங்களா? ஒத்து போறதா? என்னைக்குமே கிழக்கும் மேற்கும் ஒண்ணு சேராதா அக்கா? இனிமே அவனா இல்ல நானா? ஒரு பொண்ணை தூக்கி வந்து தாலி கட்டாம வச்சிருந்தா அது தப்பா போயிடுமா? ஆனது ஆயிடுச்சு. உனக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாயா, எங்க அண்ணனை கண்டிக்க நினைச்சு அப்பாவை என்ன தண்டிச்சிட்டீங்கல்ல? இப்படிதான் நீங்க பேசுவீங்க. எங்க அண்ணன் தப்பு பண்ணா கட்டி வச்சு அடிச்சிருக்கணும், நிக்க வச்சு 4 கேள்வி கேட்டிருக்கணும். இல்ல உங்க வேல் கம்பையும் வீச்சருவாளையும் பேச விட்டுருக்கணும். மீச வச்ச ஆம்பளைங்களாம் கூடி ஏன் பொம்பளை பிராணி நிக்கிறீங்க? நான் மட்டும் நினைச்சிருந்தா அடுத்த நிமிஷமே அண்ணி வாழா வெட்டி அவங்க ஊர்ல நின்னு இருப்பாங்க. அண்ணி வாழணுங்கிறதுக்காகத்தான் திரும்பவும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சேன். கெடுத்துட்டாருன்னு ஊரறிய போய் சொன்னேன். இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் நான் இங்க இருக்கேன். எங்க அண்ணனை திருத்தி கொண்டு வாங்க, நான் இவர் கட்ட தாலியை வாங்கிக்கிறேன். ஆனா எப்படி திருத்த போறீங்கன்னு மட்டும் நான் பாத்துடுறேன். ஆரம்பத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன என் தங்கச்சி உதறிட்டு போனாலும் நான் ஒண்ணு மறக்கல. எதையும் எதிர்பார்த்து உங்ககிட்ட நான் பழகல மச்சான். நீ மட்டும் அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் 60 ரத்தத்தை பார்த்திருக்கோம். நீ அவமானப்படையில இந்த உசுறு என்ன பிரயோஜனம் மச்சான்? ஒரு வார்த்தை ஊன்னு சொல்ல, அவன் தலையை வெட்டி கொண்டாந்துறேன் நான். நீ ரொம்ப அவசரப்படுற. இது ஆற போட்டு செய்ய வேண்டிய காரியம். கொஞ்சம் பொறுத்துக்க. எனக்கு ஒண்ணும் இல்ல மச்சான். அனாத பைய என் தங்கச்சி மட்டும்தான். ஒருவேளை கஞ்சி ஊத்தனா உன் காலையை சுத்திட்டு கிடப்பா. மச்சான் நீ வீட்லயே இரு, நான் பட்டறை கொஞ்சம் சாமான் அவனை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே வரும்போது கருப்பையா கொண்டார்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துரு. சரி. கோவமா? புது கஞ்சி குடிச்சவ ஆறுன கஞ்சி பழைய கஞ்சி பிடிக்குமா? நான் பசி எடுத்து மட்டும் வரல, உன் கை பக்குவத்துக்காகவும் நான் வந்திருக்கேன். நானா வேணான்னு சொன்னா நமக்கு தான் இது நல்லா மப்பா இருந்துச்சு. மல்லிகா, நீ சாப்பிடாதனால வீட்டுல யாருமே சாப்பிடாம இருக்காங்க. வா சாப்பிடலாம். எனக்காக யாரும் பட்டினி கிடந்து சாக வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்ல மல்லிகா. நான் யார்கிட்டயும் எந்த விளக்கமும் கேட்கல. இப்ப நான் வீட்டுல தூங்குறது பிடிக்கலன்னா வீதிக்கு வேணா போயிடுறேன். ஆரம்பத்துல இருந்து தப்பு பண்ணவன் நான் தான். தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். என்னங்க நீங்க? நான் ரெடியாட்டும் நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நாம என்ன கொட்டாய்க்கு சினிமா பார்க்க போறோம்? கொஞ்சம் பொறுத்தே போலாம். ஐயே, இது என்ன ஒத்தரட்ட வலையில போட்டு கைட்டு கைட்டு கைட்டு. இதுக்கு என்ன? காலையில தான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தது. இதுக்குதான் இவ்வளவு பெரிய கூச்சலா? என்னவோ தங்கத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா மாதிரி. ஆமா, போட்ட ரெட்டை விட செங்கலியா உங்க அண்ணன் குடிச்சே தீர்த்துட்டான். ஏப்பா கணேசா, ஜெயில இருந்து மச்சான் ரிலீஸ் ஆகி ஓட்டம் நடைமா ஊருக்கு வந்துகிட்டு இருக்கான்ப்பா. என் தங்கச்சிக்கு நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல. அதை அவன் கெடுத்துட்டான். நானும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். இப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லு மச்சான், ஒரு வார்த்தை சொல்லு. நீ அவளை சுமங்கலியா சாக வைக்கிறான்னு நானே அவனை விட்டு ஜெயிலுக்கு போறேன். சொல்லு மச்சான்.
ஜெயில்ல மணி அடிச்சா சோத்தை போட்டு மயிர் முளைச்சா மொட்டை அடிச்சிட்டு இருந்தானுங்க. இவனுங்களை நான் கேட்டேன்னா என்னை ரிலீஸ் பண்ணுங்கண்ணே. திடீர்னு போன்ட்டானுங்க. இனி நான் கஞ்சிக்கு என்ன பண்ணுவேன்? நம்மளை உசுரோட பார்த்தா அந்த வள்ளி கணேசனை போட்டு தள்ளிடுவாங்க. அவங்கள நாம போட்டு தள்ளணும்னா வில்லங்கமா ஏதாவது யோசிச்சதான் வேலையாக. அண்ணா யாரு சோளக்காட்டில்? அட பொம்மை நம்மளை விட லட்சணமா இருக்கே. ஏய் லூசு, உன் மச்சான் கொல்ல வரான். ஐ என்னை பிஎஸ் வீரப்பா வெட்ட வரானுங்க. போடா போடா அண்ணா அக்கா அண்ணா என்னை வெட்ட வரானுங்கண்ணா. பழம் தின்னுட்டு இருந்தானுங்கண்ணா. இவன் என்னை வெட்ட வரானுங்கண்ணா. பழம் தின்னதுக்கு அப்புறம் வெட்ட சொல்லுங்கண்ணா. ஏய் உண்மையாவே நான் யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமே, நீங்க தான் சந்தல் கடத்தில் வீரப்ப. அது அக்கா தான் சர்வஸ்வதி. எனக்கா படத்துல நடிக்கிறது இல்லையாக்கா? அவனுக்கு ஏதோ சித்த பிரம்மம் பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இந்த சித்த பாம்பு அடிச்சா நீ ஜெயிலுக்கு போற. கொஞ்சம் சுமார். அப்ப அவனை வெட்டிடு, எங்க ஓடி போயிட்டோம். ஏய் போடா. நான் உடனே நீ வெட்டி போடுவானுங்கண்ணா. ரவுடிங்கண்ணா. அக்கா சொல்லுங்கக்கா. என்னடா இது? சரி வண்டி துடைக்கிறியா? கடைக்கு தண்ணி அரைச்சு ஊத்துறியா? பாத்திரம் எல்லாம் கழுவுறியா? சரி 3 வேளை சொத்து போட்டு. 4. சரி 4 வேளை ஒழுங்கா இருக்கணும்னா. டேய் இருந்துட்டு போட்டு விட்றா விட்றா. இந்தாங்கண்ணா. என்னது? பழம் சாப்பிடுங்கக்கா. டேய் என்ன யாருன்னு தெரியுதா? உன்னை தெரியாதா? யாரு? பிஎஸ் வீரப்பா வில்ல. ஜாக்கிரதை. இல்ல அதானே உன் புருஷனையும் வள்ளியையும் பட்டுக்கோட்டை அன்னபூர்ணா தியேட்டர்ல பார்த்தேன். அவரு குடிச்சிருந்தாரு. இதோட நீங்க 6வது ஆளு. உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. படுக்கிறது வப்பாட்டி மடியா இருந்தாலும் தூங்குறது பொண்டாட்டி மடியா தான் இருக்கணும். இப்ப தும்ப விட்டுட்டு பின்னாடி வாழை பிடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. இத சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். நான் வர்றேன் இல்ல. நான் என் புருஷனை பார்க்கணும். பாத்துட்டு போக வந்தியா? கூட்டிட்டு போக வந்தியா? கூட்டிட்டு போக வந்தேன். அப்ப வரவிடாம தடுத்து இருக்கணும். வந்தவரை கூப்பிடுறது முட்டாள்தனம். இத பாரு, நான் உன்கிட்ட வாதம் பண்ண வரல. அவர் கொஞ்சம் கூப்பிடேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு முந்தால முடிஞ்சு வச்சிட்டு இருந்தியே, அப்ப நான் வந்தேன். வரல. இப்ப என்ன முடிஞ்சு வச்சுட்டு இங்க வந்திருக்க? அப்பவே நிரந்தரமா வரவிடாம தடுத்து இருக்கணும். இப்ப வந்தவரை கூப்பிடுற? நான் விட மாட்டேன். மரியாதையா வெளில போ. எடு கைய, நீ தொட்டாலே தோஷம். ஏய் எவடி அவ என் வீட்டுல வந்து சாத்திரம் பேசுறவா? எனக்கு என் புருஷன் வேணும். உன் சொந்தமே வேணாம் தான் இங்க வந்திருக்கான். அப்புறம் என்னடி உரிமை கொண்டாடுற? போடி போடி வெளியே. என்ன நீ? ஏய் உள்ள போ உள்ள போ. ஏய் நான் சொன்னா கேளு. உள்ள போ சொன்னல போல. ஏய் போடி வெளியே. உள்ள போ சொல்றல. போ வெளியே. கக்கங்கிட்ட வந்துட்டாங்க. போ உள்ள சொல்றல. ஏய் என்னடி? தங்கச்சியை கூட்டி கொடுத்து பழைக்கிற நாய் நீ. தங்கச்சிய கூட்டி கொடுக்குற நாயா? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அவளை இப்படி போட்டு அடிக்கிற? அவ தம்பிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னடி பண்ணுவான்? அவன பேரு அவனுக்கு தெரியணும் தான் அடிச்சிட்டு இருக்கான். மர்த்தாவ நீ 2ல ஒண்ணு பாத்துறேன். ஏய்
கீழே போடுங்க சொன்னா கேளுங்கண்ணா அக்கா வேணாமா கீழே போடுங்க மேல கை வச்சா கொல்ல விட மாட்டேங்க கீழே போடுங்க வேண்டாம் சொன்னா கேளுங்க வேண்டாம் அக்கா வாழ்ற வாங்க வேணாமா அவன மட்டும் ஜெயிலுக்கு போறீங்களா அண்ணா இதுக்கெல்லாம் யாரு காரணமோ அவளை பார்த்து நேர்ல பேசலாம் வாங்கண்ணா வாங்கண்ணா நீங்க கடையை நடத்துறேன் கடை இங்க பாருடே இனிமே அந்த வியாபாரி உன் வீட்டு வாசப்படியை மிதிச்சான் அடிச்சு அழுமுடுவன் ஜாக்கிரதை நாங்க யாரும் தெரியுமா உனக்கு யோ நீ யாரா இருந்தா எனக்கு நீயா என்னடி ஏய் இது கடை இங்க வா வராத நீ அவங்கிட்ட போய் சொல்ல முடியாது முடிஞ்ச அந்தால போய் தடுத்துக்கோ கோயிச்சு விட்டுருவேன் யாரு பொம்பளை அடிச்சாங்கல வெட்டி பொடி போட்டுருவேன் வெளியே அடிச்சிட்டு இருக்கா எங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு உங்க குடும்பத்தை மண்ணோடு மண்ணாக்கிடுவா ஜாக்கிரதை ஊரை விட்டு காலி பண்ணி விடுவோம் சூரியமூர்த்தி பாருடா மச்சான் என் தங்கச்சி உனக்கு சோறு போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஊரு விட்டு வெளிப்பட நாயன்னு சொல்லி கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்ட அந்த சூரியமூர்த்தி உனக்கும் மச்சானுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம் நாங்க என்ன பண்ணோம் வேணா உன் சகவாசமே வேணாம் மச்சான் நானும் என் தங்கச்சி எங்க போய் பொழைச்சுக்கிறோம் வள்ளி வா வா வள்ளி என்ன பாக்குற இனிமே இவ இந்த வீட்டுல தான் தங்க போறா இப்போ வந்து உன் தம்பி ஆட்ட சொல்லு பார்க்கலாம் ஐயனாரப்பா சனியை பிடிச்ச என் புருஷன் சீக்கிரமா மண்டை போடணும் அந்த பால்கார பழனிசாமியோட நான் சந்தோஷமா வாழணும் அதுக்கு நீதான்ப்பா உதவி செய்யணும் ஓடி போ அந்த பால்கார பழனிசாமி க்ளோஸ் பண்ணிடுறேன் கொலையும் செய்வாள் பத்தினி நம்ம சம்சாரம் தேவல ஐயனாரப்பா என் குழந்தைய ரொம்ப அழகா இருக்காப்பா அவளை கட்டிக்கலான்னு பார்த்தா என் பொண்டாட்டி குத்துக்கலாட்ட வீட்லயே இருக்கா நீ தான் எப்படியாவது என் பொண்டாட்டியை கொண்டுட்டு என் குழந்தையால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அருள் புரியணும்ப்பா புருஷனை கொலை செய்ய சொல்லி பொண்டாட்டி பொண்டாட்டியை கொலை செய்ய சொல்லி புருஷன் போற போக்க பார்த்தா ஆண்டவனையும் அடியாளாக்கிடுவாங்க போல் இருக்கே போகடே எல்லாத்தையும் மொத்தமா நான் க்ளோஸ் பண்றேன் ஐயனாரப்பா ஐயோ இவன் யாரா ஐயனாரப்பா நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் அசாம் மாநில ராட்டி டிக்கெட்ல 10 லட்சம் பிச்சை காசு அதைத்தானே கேட்டேன் கொஞ்சம் தயவு பண்ணுங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அமௌண்ட் கொஞ்சம் குறைச்சுக்க ஒரு 5 லட்சம் கொஞ்சம் கீழே இறங்கி வா 4 லட்சம் வர்றேன் என்ன டேய் கடவுள் பேச மாட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் காதை கிளிக்கிறீங்களே தப்பி தவறி அவன் பேச ஆரம்பிச்சுட்டா உயிரே எடுத்துருவீங்களே கடவுள் நான் லாட்டரி சீட் ஏஜென்ட்டா உன் நம்பர் விழுக்காட்டுருக்க ஏயா அஸ்ஸாம் லாட்டரியில் பணம் விழுகணும்னு ஐயனார் கேட்டிருக்கியே அஸ்ஸாம் வரைக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கா இவரே லோக்கல் கார்டு கிராமத்திலேயே ஒரு பார்டரோட சரி உங்க தொல்லை தாங்காம தான் வெளிமாநில லாட்டரி சீட்ல தடை பண்ணிட்டாருங்க தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஏதாவது கேள அதை விட்டு போட்டு ஐயா அது சாமிக்குங்க திங்க சொல்லி சாமிய திங்க சொல்லு சாயங்காலம் வரைக்கும் உங்க இருப்பேன் எடுத்து சாமி ஒரு கடி கடிக்கல கொண்டு போடுவனு மனுஷனே பட்னி கிடக்குறேன் பசி பட்னி படுத்தாவது தூங்கலான்னு வந்தா கத்துறதுன்னு கத்துறிய எப்படி கத்துற உங்க சாமி காது கேக்குறா இவ்வளவு வில்லங்கமா பேசுறீங்களே நீங்க யார் சாமி மென்டலுங்க சாமி நான் நம்ப மாட்டேன் அட நான் சத்தியமா பைத்தியமியா விளையாடாதீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க மென்டல்றீங்க என்ன தெளிவா பேசுறேன் நானு உங்க கடவுள் தேங்காய் அதிகமானு கேட்டேன் இதுவே தெளிவா சரியா நான் பைத்தியம் இல்ல நான் யாரும் உண்மை சொல்லட்டுமா யாருங்க சாமி
இந்த சந்தை கடையில இட்லி கடை வச்சிருக்கல வள்ளி. ஆமா, இந்த குழுன்னு கும்பிட்டு இருப்பாளா அவளா? உனக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 72 ஆச்சு. அப்புறம் அவ கும்பன் இருந்தா உனக்கு என்ன? நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பார்க்கணும். ஐயோ, நான் அவ புருஷன், ஜெயில இருந்து வந்திருக்கேன். வெளியில வந்தது தெரிஞ்சா கொண்டு வாடணும்னு பயந்து பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். என்ன சாமி விளையாடுறீங்க? பைத்தியம்னு யாராவது நடிப்பாங்களா? ஏன் நீ ஒரு மனுஷனா நடிக்கும் போது மனுஷன் பைத்தியமா நடிக்க கூடாதா? சத்தியமா நான் பைத்தியம் இல்லையா? வள்ளியோட புருஷனா? அட நான் பைத்தியம் இல்லையா? விட்டுருங்க. அட நம்பியா நான் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் தான். அட நான் பைத்தியம் இல்லையா? வள்ளி புருஷன்யா? அட சொன்னா நம்பியா சாமி? அட உண்மையிலேயே நான் பைத்தியம் இல்லையா? ஐயோ ஐயோ, போடா பைத்தியம் பரதேசி. பைத்தியம் பைத்தியம். மனுஷன்னா பைத்தியம்ங்கிறானுங்க, பைத்தியம்னா மனுஷனுங்கிறானுங்க. பைத்தியார் வேஷத்தை நாம் லாய்க்கு போல் இருக்குதா? தம்பி, அந்த சேலை எடுத்து கிடுகு மேல போட்டு வாப்பா. எதுக்கு என் துணிமணிலாம் எடுக்கிற? இல்ல நான் எடுக்கல, போடுறதுக்கு தான் அப்ப வந்து. பொம்பளை குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீயும் நடிச்ச நாடகம் போட்ட, நான் புடி கொடுக்கல. இப்ப குளிக்கும் போது எட்டி பாக்குறியா? பொம்பளை கலையிற பொறுக்கி தானே நீ. உன் அக்காவுக்காக என்ன தூக்கிட்டு வந்தியா என்ன? என்ன அடையணும் தானே தூக்கிட்டு வந்த? எழும்பிடாதனாக்கு எதை வேணாலும் பேசலாம்னு எடுத்துறிஞ்சு பேசாத. ஏதோ போனா போகுது, கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடக்குதுகளேன்னு அப்பத்தான் அவன் மேல ஒரு நல்லெண்ணெய் வரட்டும்னு நான் தான் எடுத்து போட சொன்னேன். அதுக்காக சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம நீ வாட்டுக்கு நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. சின்னம்மா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மனுஷனாவே நினைக்காதவன்ட்ட மரியாதை எதிர்பார்த்து ஓன் தப்பு சின்னம்மா. அவங்களுக்கு திட்டினா மனசுல இருக்க பாரம் குறையும், அதான் திட்டுறாங்க. திட்டிட்டு போறாங்க விடு. உன் தம்பி சீரமைச்சிருக்காரு, வந்து பாரு. வாங்க. அக்காளுக்கு தம்பி அமிச்ச சீர். என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் முறைப்படி நடக்குதான். குத்தி காமிக்கிறாரு. அப்பல நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது தப்பா எடுத்துக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனைய பேசி தீர்த்துக்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இத பாருங்க மாமா, உங்க வயசுக்கு நான் மரியாதை தரேன். சீரை கொண்டு வந்து கொடுக்க சொன்னார்ல, கொடுத்துட்டீங்கல்ல, வந்த வழியை பார்த்துட்டு போங்க. டேய், இந்த பெட்ரோல் டின்னோட போடா. மாப்பிள என்ன புதிரா பாக்குறீங்க? கொளுத்த போறேன், உட்காந்து வரேன்னா பார்த்துட்டு போங்க. டேய் மாப்பிள போடா. குடுறா கிட்ட இந்தா வாங்க, வாங்கி ஊத்து. ஏய், ஊத்த போறியா இல்லையா? ஓஹோ, பாசத்தோட அமிச்சு சீரல்ல? டேய் ஊத்துறா. இந்தா, புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே குத்து விளக்கு ஏத்தினல்ல, பிறந்த வீடு வேணான்னு. இப்ப இதை கொளுத்து. வாங்கடி. கொளுத்து கொளுத்து. யோ, திருவிழால அம்மனுக்கு சத்துற மாதிரி கலர் புடவை கேட்டு கொண்டாந்துருக்கியா? அந்த புடவை தான் கிடைக்கல, பாக்கி எல்லா கலருமே இருக்குதியா? யோ, உங்கள்ட்ட எத்தனை தான் சொல்லியிருக்கேன், அந்த சிவப்பு கலர் தான் வேணும்னு. எடுத்துட்டு போய். இல்ல, வேற கலர் இருந்தா காமியேப்பா. நீ சும்மா இரு, உனக்கு சிவப்பு கலர் தான் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்களா? என் தம்பி அமிச்ச சீரை மட்டும் நீங்க என்ன கொளுத்த வைக்கல, அவனையே உயிரோட கொளுத்த வைக்கிறீங்க. என்ன மன்னிச்சிருடா தம்பி, இந்த அக்காவை மன்னிச்சிரு. டேய் சின்ராசு, நான் அவனுக்காக அனுப்பலடா. நான் கொடுத்து அனுப்பிச்ச சீரை எங்க அக்கா பார்த்துச்சுலடா, எனக்கு அது போதும்டா.
ரெண்டு பேர்த்தையும் உசுரோட வச்சு கொளுத்திலன்னு பாக்குறேன். நேரமே அமைய மாட்டேங்குது. ஏய் லூசே, என்னடா நம்பியாரண்ணா? நான் லூசா? உனக்கு நான் தான்டா நம்பியாரு. நம்பியாரண்ணா கூப்பிட்டீங்களாடா? வந்து இந்த சுத்தி எடுத்து அடி. அதுக்கு தானே காத்துட்டு இருக்க. லூசு மண்டையில பட்டலம் போட்டுரு. வந்து இது ஊது. டேய் ஏந்தி இப்படி வாடா. ஐயே அது அமுக்குடா. அமுக்குன்னு சொல்ல வேண்டியதானா? ஊதுங்கிற ஒண்ணுமே தெரியல. பாட்டெல்லாம் ஏதோ நல்லா பாடுவியாம. ஒரு பாட்டு பாட்டு பார்க்கலாம். நீ மட்டும் மோர் தனியா குடிச்சுக்கோ. நான் பாடணுமாக்கு. மோர் இல்லடா, கல்லு. கல்லுனா தயிரா? தயிர் இல்லடா, கல்லு கல்லு. வெண்ணையா? திருக்கு பயலுக்கு எதையாவது ஊத்தி விடுங்க. போதையிலையாவது பாடட்டும். சரி இந்தா. வெளி வள்ளியாங்க அன்னைக்கு சொன்னேன்ல. எந்திரடி. ஆம்பளை சுகத்துக்கு ஏன் இப்படி அலையற? இனிமே அவர் எனக்கு மட்டும்தான். வேணும்னா உதவறதுக்கு வெளியில நிறைய பேர் திரியறாங்க. அங்க போ போனா. அப்பா தம்பி, உங்க அக்கா வீட்டுல இருந்து ஆரம் மல்லியா பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்குப்பா. யாரு? வீட்ல இருந்த நகையெல்லாம் அண்ணா அந்த பொம்பளை வள்ளிக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. அதான் அண்ணி பயத்துல உங்களுக்கு சேர வேண்டிய நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. எங்க அண்ணனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ தெரியல பாஞ்சால. எனக்கு இந்த சூரியமூர்த்தியை சுத்தமா பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா அவரை என்ன கெடுக்கல பாஞ்சால. நான் எங்க அண்ணிக்காக தான் இந்த வீட்லயே இருக்கேன். ஆனதா ஆயிடுச்சுமா, அவரே கட்டிக்கிறதா நியாயம் இல்ல பாஞ்சால. அவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணு வேற. மாமா மாமா. ஐயோ ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அவர் லெட்டர் போட்டுக்காரு மாமா. அடுத்த வாரம் வராரா? அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். முதல்ல போ. படிச்சு காட்டுறேன் மாமா. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா? பொழுதோட வீட்டுக்கு வரேன். படிக்கிறது படிக்கலாம் அங்க வச்சுக்கலாம். முதல்ல போ. இடத்த காலி பண்ணு. அப்பா இதான் உன் அக்கா வாழ்க்கைக்காக நீ பாடுபடுற லட்சணமா? திருந்தாத ஜென்மம். முதல்லயே நம்ம ஊர்ல எவனும் நம்மளை கண்டா பயப்பட மாட்டான். பைத்தியார வேஷம் போடுறதுல இருந்து ஒரு நாய் நம்மளை மதிக்க மாட்டேங்குது. ஏய் படு படு படு. ஒன்னும் அசல் இருக்காரன் போல் இருக்கு. இவனை மிரட்டினா தான் உண்டு. டேய் டேய், பிள்ளையார் முன்னாடி எப்பரா படுத்திருக்க? மரியாதை இல்லாம எந்த ஊரு? ஏந்தர்றா. ஏய் என்னடா பாக்குற? கத்தி சார் ஏன் படுத்துறீங்க சார்? ஏன் இப்படி கோவப்படுறீங்க சார்? குத்திராதீங்க சார். நான் பைத்தியம் இல்லைங்க, வேஷம் போட்டு தெரியல. இல்ல சார், குத்திராதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் குத்தி ஆகணும்னு ஆள் கொடுக்குறேன் சார். வியாபாரியை முன்னாடி குத்துங்க சார். இல்ல சார், என்னை குத்தாதீங்க சார். ஐயோ என்ன இந்த துரத்துறான்? பிடி உஷாரஞ்சி ஓட வச்சிட்டானே. கத்தி நீ வச்சுக்க. தேங்காய் தான் துரத்துனீங்களே. ஒரிஜினலா இருக்கும் போல் இருக்கு. அண்ணே நீங்க பைத்தியமாண்ணே? நீ தாண்டா பைத்தியம். நான் தாண்டா பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். நான் தாண்டா பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். நான் தாண்டா பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். ஒரிஜினல் கிட்ட வந்து மாட்டிட்டோமே. ஆனா ஒரிஜினல் ரொம்ப ஓவர் ரைட் பண்ணுது. நாம நம்ம ஸ்டைலே மெயின்டைன் பண்ணுவோம்.
என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? என்னதா மாமா சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? பயணமெல்லாம் நல்லபடியா இருந்துச்சுங்களா மாப்ள? நல்லா இருந்துச்சு. சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேங்க. மச்சான் எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச கூத்த ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப கையங்காலமா பிடிபட்டீங்க. டேய் மித்தா, என்னடா சொல்ற? புரியல? உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். டேய் யோ சும்மா நிறுத்தியா? மாப்பிள என்ன மாப்பிள இது? வெளிநாட்டுல இருந்து வந்தது வராதமா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? யோ எதையா குண்டு? நேர்ல பார்த்தாலும் சொன்னா நம்புவீங்களா? யாரையா நேர்ல பார்த்தது? மல்லிகா தான். அவளை கூப்பிடுங்க, தெரியும் குண்டு போட்டது யாருன்னு. டேய் மல்லிகா கூப்பிடுறா. ஏன் கள்ளக்காதல் கசந்துருச்சோ? புது மாப்பிள தேடுற? அட பாவி, நீ தொட்ட உடம்ப வேற ஒருத்தன் தொடக்கூடாது தூக்கு மாட்டிட்டு சாவ போன அவளை போய் சந்தேகப்படுற? இன்னும் உனக்கு ஏன் மாமா இந்த அவமானம்? அன்னைக்கு என்ன சாக விட்டுருக்கலாம்ல. அப்ப சூரியமூர்த்தி உன்னை தொட்டது பொய்ங்கிறியா? நிஜம். எனக்கு தாலி கட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த ஆள் இவ கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. அது நிஜம். நீ சொல்றத அப்படியே நம்புறேன். ஏன்னா கெட்டு போன உனக்கு தானே கெட்டு போன இன்னொரு பொண்ணை பத்தி நல்லா தெரியும். தப்பா சொல்லிட்டேன்னு பாக்குறீங்களா? நீங்க கெட்டு போனதான் பாப்பநாடு 18 கிராமத்தும் தெரியுமே. நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டது தானே. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி தானே சூரியமூர்த்தி என்ன சுமதியை தொட்டு தூக்குனதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. மல்லிகா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தில்லையக்காட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு அண்ணன் பயந்துச்சு. அதனாலதான் நீ வெறுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கு. உனக்கு இது புரியாம போச்சு மல்லிகா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? சுமதி எல்லாத்தையும் விவரமா எனக்கு லெட்டர்ல எழுதியிருந்தா. ஒருவேளை சுமதி கெட்டு போயிட்டான்னு சொல்லியிருந்தா நம்மளால நம்பியிருப்பேன். ஆனா சூரியமூர்த்தி என்ன சுமதியை கெடுத்துருச்சு சொன்ன பத்தியா? அதை நீ இல்ல, இங்க இருக்கிறவங்க இல்ல, இந்த உலகமே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா அது கூட 5 வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவண்ணா. மல்லிகா காதல்ங்கிறது நம்பிக்கை. நம்பி காதலிச்சதுக்கு அப்புறம் சந்தேகப்படுறது காதலுக்கு செய்யற துரோகம் மல்லிகா. ஏய் மச்சான், நில்ல மச்சான். ஏன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் மேல உனக்கு இன்னும் கோபம் தீரலையா? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துரு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு தான் நான் அவங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்க போய்கிட்டு இருக்கேன். வேண்டாம், நான் சொல்றதை கேளு. நீ இப்படியே போனா எங்க அண்ணன் உன்னை அசிங்கப்படுத்தி தான் அனுப்பும். பரவாயில்ல, என் மச்சான் தானே, அசிங்கப்படுத்தினா படுத்துட்டோம். இங்க பாரு, நீதான் உயிர், நீதான் உலகம்னு இருந்த என்ன நீதான் வேணும்னே ஏமாத்தி என்ன வெறுக்க வச்ச. ஆமா, அன்னைக்கு அக்காக்கா தான் அப்படி செஞ்சேன், இன்னைக்கு அக்காக்கா தான் சொல்றேன். ஒன்னும் எனக்கு பிடிக்கல. அப்ப எதுக்கு என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த? பாசம் கண்ணை மறைச்சிருச்சு மல்லிகா. ஒரு பலிக பேச்சை கேட்டு புத்தி கெட்டு செஞ்சுட்டேன். அதான் பரிகாரம் தேடி போறேன். அண்ணா அண்ணா, சூரியமூர்த்தி சந்தைக்குள்ள வேகமா வந்துகிட்டு இருக்கானே. நம்ம ஆளுங்க எத்தனை பேரா இருக்காங்க? அத்தனை பேர் அருவாளோட சந்தேகம் வர சொல்லு. இங்கேயும் அவனுக்கு லானம் கட்டணும். இந்த பார், இது என் மச்சானுக்கு எனக்குள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. மீறி தலையிட்டேன்னு வச்சுக்க. என்னடா பண்ணுவ? மச்சானுக்கு 1000 இருக்கும். நாங்க வெட்டிப்போம் குத்திப்போம். அதுக்கு நீ யாரா? நாயே.
யாரு அவன்? யார் அவன்? மாட்டுக்கு லாடம் அடிக்கிற கழுத என் கண்ணு முன்னால உன் மேல கை வச்சுட்டான். சதுரமே ஆடுதியா? இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? அப்ப என்ன பிரச்சனை உங்க அக்காவுக்கு எனக்கும்? ஊர்ல உலகத்துல இல்லாத பிரச்சனை என்ன வீட்டுல இல்ல? பொண்ணாடி தப்பு செஞ்சா புருஷங்க கை நீட்டி அடிக்கூடாதா? நான் என்ன தலையில உன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்? ஐயா, கல்யாணத்துக்கு முன்னால தொடுப்பு இருந்தது நிஜம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா தில்லைய தொட்டதுக்கு அப்புறம் அவளே கதின்னு கிடந்தேன். அதெல்லாம் விடியா விட்டு தள்ளியா? என் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? 4 ஊருக்கு முன்னால கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம அவமானப்பட்டு நிக்கிறையா? இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? நீதான். மச்சான், ஊர் பயில பேச்ச கட்டு உன் தங்கச்சியை தொட்டு தூக்கணும் நிஜம். மத்தபடி கெடுத்துட்டேன்னு சொல்றதெல்லாம் போய் மச்சான். அவங்க கட்டுக்கதை கட்டி விட்டாங்க. மச்சான், எங்க அக்காளுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மச்சான். இப்பவே மளிகா கொண்டாந்து உன் வீட்டுல விட்டுறேன். நான் உங்களை போக வேணாம்னு தடுக்க போறதில்ல. நானே அனுப்பலான்னு தான் வந்தேன். என்னடா பேரஞ்ச மாதிரி நிக்கிற? இப்பதான் அவன் வசமா மாட்டிக்கிட்டான். எங்க அவளை காணோம்? மத்தியானத்துல இருந்து வீட்டுல எங்கேயும் காணோம். ஒன்னு அடிச்சு அவனை சப்போர்ட் பண்ணி பேசிருந்தோம். பையன் எல்லாத்தையும் நம்பிட்டு மொத்தமா என் காலில் விழுந்துட்டான். என் தங்கச்சி மல்லிகாவை கூட்டிட்டு அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான். அவனை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுவேன். அதுக்கப்புறம் அவன் அக்கா கழுத்துல இருக்க தாலியா அறுத்து உன் தங்கச்சி கழுத்துல கட்டி காட்டுறேன். தடுத்தா வெட்டிடுவேன். சரி, அதுக்கு நீங்க 2 பேரும் இங்க இருந்தா சரி வராது. முதல்ல சந்தைக்கு போங்க, பின்னாலே நான் வந்துடுறேன். போங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறதுன்னா அது என் பணமா தான் இருக்கும். அன்னைக்கு நான் தான் உன்னை தொட்டு தூக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நானே உன்னை கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட விட்டுறேன். வா. நீங்க கூட்டு போறவளா? நாங்க எல்லாம் சொல்லி தானே கொண்டு வந்து வீட்டுல வச்ச. இப்ப நாங்க சொல்றோம் மல்லிகா அந்த வீட்டுல தான் இருக்கணும். முடியாது, என்னடா பண்ணுவ? அண்ணன் முறையா கொடுத்து பேசுறான். அவன் வேலை என்னடா பாயற? இந்த ஊர்ல உள்ள ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் விரோதம் பண்ணிக்கிட்டாதான் மல்லிகாவை கூட்டு போக முடியும். முடிஞ்சா செய்டா, போடா. இந்த பாருண்ணே, அந்த பொண்ணு நம்ம மறந்த காப்பாத்தின பொண்ணு. அந்த பொண்ணு இந்த ஊர்ல இந்த வீட்டுல தான் இருக்கும். நான் முடிஞ்சு பாத்துக்கினேன். நாம 2 பேரும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நடுவுல ஊர்க்கார பயலுக என்ன வேணா ஒண்ணு பண்ணலாம் மச்சான். நீயே வந்து நேரா கூப்பிட்டா ஒருவேளை மல்லிகா வந்தாலும் வருவா. அது மச்சான், சீக்கிரம் வா. இந்த வந்துடுறேன். லூசே, எங்கடா பின்னாடியே வர? நம்பியாரு, எங்க அண்ணன் கூட வரும். உனக்கு என்னடா? ஏய் போடா. அவன் கிடக்குறான், விடு. விஷயத்துக்கு வா. மச்சான், நீ அடிச்ச காயம் திருப்பி அடிக்கிறான், ஏமாந்துடாத. எங்க அண்ணன் நாராவை அடிச்சீங்கன்னா அப்புறம் நான் உங்களை பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன். டேய் சுமாரா. அதனால தான் சொல்றேன் மச்சான், ஊரானுக்கும் உன் தங்கச்சிக்கு என்ன சம்பந்தம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணு. என்னது? நானும் அவனும் பைக்ல போயிடும். நீ நம்ம ஆளுங்களோட ஊர் எல்லையில வந்து நில்லு. எதனா ஒரு பிரச்சனைன்னா நான் விசில் அடிக்கிறேன். அவங்களா நம்மளான்னு பாத்துக்கலாம். ஐயோ, மாட்டு மூல மச்சான் அவனுக்கு. டேய் போடா அங்க எங்கேயாவது. டேய் விசிலா ஊதுறீங்க இருங்கடா. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து சங்கு ஊதுறேன். நாய்களா. எவையா அது என் தங்கச்சி என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேனது? மல்லிகா, என்ன மச்சான் வந்து வராம பாயிரீங்க? அவனாவது பயந்துருவானா? வேண்டாம் மாப்பிள்ள, வீண் தகராறு. ஏண்டா என் பொருளை எடுத்துட்டு போறதுக்கு உங்ககிட்ட கேட்கணுமா? யார்கிட்டயும் கேட்க தேவையில்லை. உன் வீட்டுல இருந்து நான் வரும்போது நான் கட்டிட்டு வந்த சேலை ஜாக்கெட்டு, நான் போட்டுட்டு வந்த நகையும், அண்ணி கொடுத்து அனுப்பின நகையும் தான் இந்த வீட்டுல இருக்கு. இந்த வீட்டுல உன் பொருள் வேற எதுவுமே இல்ல. அதை வேணா தரேன், எடுத்துட்டு போ. மல்லிகா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியுமே. வயசுக்கு வந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுக்கிட்டு குடி கூத்தியான்னு ஊரூரா அலைஞ்சியே அந்த அன்பு சகோதரன் தெரியுமே. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னைக்கு தங்கச்சி வேணும்னு வந்து நிக்கிறேன்? அன்னைக்கு அக்கா நல்லா வாழ்ந்தாதான் உன் தங்கச்சி இங்க நிம்மதியா வாழ முடியும்னு மிரட்டி கூட கண்டுக்காம நீ அண்ணி அடிச்சு அவமானப்படுத்தினியே. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன பத்தி கவலைப்படலன்னு தானே அர்த்தம்? இன்னைக்கு மட்டும் எங்க இருந்து வந்தா தங்கச்சி? நீ சரியில்லாத மனுஷன்னு உன் கூட வாழ வந்த முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணி. அன்னைக்கு தாலியை கட்டி உன் மூஞ்சில அடிச்சிருந்தா அவ தம்பி வேற ஒருத்தனை கட்டி கொடுத்திருக்க மாட்டானா? ஆனா அண்ணி அப்படி செய்யல. உன்னை திருத்தி நல்ல புருஷனாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா நீ அல்ப சுகத்துக்கு அடிமையாகி வப்பாட்டி ஆட்டி வைக்கிற பொம்மை ஆயிட்ட. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் வப்பாட்டி ஒத்து வருவா.
ஆனா பொண்டாட்டி அப்படி இல்ல. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உயிரையும் உனக்காக கொடுப்பா. அத மறந்து நீ உயிரோட இருக்கும் போதே உன் பொண்டாட்டி மேல அடுத்தால கைய வச்சு அடிக்க விட்டியே, நீ என்ன மனுஷனா? நீ என்ன ஆம்பளையா? உனக்கெல்லாம் எதுக்கே இடுப்புல வேட்டி, முகத்துல மீச? தன் பொண்டாட்டிய யாராவது தப்பா பார்த்தாலே பொறுக்காம வெட்டுறான் பாரு, அவன் தான் என் மனுஷன். உன்னை நம்பி வந்தா ஏன் மேல எவனையாவது கைய வைக்க விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தோ நிக்கிறான் பாரு, இந்த ஆள் ஆம்பளை சிங்கம். அக்காக்கு பிடிக்கலன்னு இந்த காதலையே தூக்கி வீசிட்டான். அக்கா வாழணுங்கிறதுக்காக உன் பின்னாடி இப்ப பைத்தியக்கார மாதிரி நிக்கிறான் பாரு. அவளை வாழ வைக்கிறேன், நீ செத்து போடான்னு சொல்லு, இப்பவே செத்துருவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு நான் தான் காரணம். அத சொல்ல கூட விடாம ஊரை கூட்டி எல்லாருக்கும் முன்னாடி அண்ணிய போட்டு அடிச்சியே, அந்த ஒவ்வொரு அடியும் ஏன் மேல பட வேண்டிய அடி. தோ நிக்கிறார் பாரு உன் மச்சான், இவர் மேல விழ வேண்டிய அடி. எவ்வளவு அடிச்சாலும் மிதிச்சாலும் உன் கால சுத்தின பாம்பு மாதிரி கிடக்குறா பாரு, அவதான் பொண்டாட்டி. வேணும் ஒரு அடி அடிச்சு பாரு, வெளியில போடா, நான் என்ன காரி துப்புவா உன் வப்பாட்டி. நான் உன் அக்காவா இருந்திருந்தா அப்பவே உன்னை அடிச்சு வளர்த்திருப்பேன். தங்கச்சியா இருக்கிறதுனால பாய மூடி சும்மா இருந்துட்டேன். இன்னைக்கு சூரியமூர்த்தி பொண்டாட்டியா சொல்றேன். பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணா அடுத்த ஜென்மத்துல தான் தண்டனை கிடைக்கும். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணா இந்த ஜென்மத்திலே தண்டனை கிடைக்கும். டேய், எனக்கு வேல் கம்பு கொடுக்க மாட்டேன்றீங்களா? இங்க பாருங்கடா, வேல் கம்பை வெட்டி எடுத்துட்டு இருக்கேன். சரிதான் போடா லூசு. நான் லூசா? இருக்கடா, உங்களுக்கு வச்சிருக்கேன் இன்னைக்கு. இங்க உள்ளூர்கார ஒருத்தனை காணாம. யாரப்பா அது? எவனோ ஒரு இளைச்சவாய வர்றான், வளர்ற மாதிரியே உண்மை சொல்லிட வேண்டியதான். வெளியூர்கார மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டியெல்லாம் இங்க வந்து உட்காந்துருக்கோமா? நம்ம சூரியமூர்த்தி இருக்காருங்க, அவன் வீட்டுல நம்ம வியாபாரியோட தங்கச்சி இருக்கு. ஆமா, அதை சூழ்ச்சி பண்ணி கூட்டியாந்து வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறோங்க. ஐயோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்புறம் சூரியமூர்த்தி அக்காளுக்கு வியாபாரி வீட்டுல என்ன வேலை? அவளை அடிச்சு துரத்து விட்டுருங்க. பொண்டாடி அடிச்சு துரத்து விட்டுருவோன்னே வியாபாரி தனியாக ஆயிரம் இல்லைங்க. அதனால அவனுக்கு வந்துங்க, நம்ம நம்பியார் இல்லைங்க, நம்பியாரு அவனோட தங்கச்சி இல்லைங்க சரவசதவி. ஆட சந்த கடையில் இட்லி கடை வச்சிருக்காளுங்க. ஆமா, இல்ல கும்புனு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறோங்க. அதுக்கு தானுங்க வியாபாரி தங்கச்சி கூட்டு வர்றதுங்க ஊருக்கு போயிருக்காரு. அடப்பாவி வளர்றானே. அதுக்கு நடுவுல உங்க ஊருக்காரர் ஏதாவது தகராறு பண்ணான்னு வைங்க, பாருங்க பூரா வெட்டருவாள் வேல் கம்பு ஆள் கூட்டு வந்திருக்கான். குடிய கெடுத்துருவான் போல இருக்க. எல்லாத்தையும் அடிச்சு பெண்ணி போடுவோம். என்ன என்னடா இவர் தான் நம்பியாரு, எம்என் நம்பியாரு. இவங்க தங்கச்சி தானுங்க சரவசதேவி. நாம வெட்டியா வந்திருக்கோமாண்ணா? அந்த ஆள் சொல்லானுங்கண்ணா, நான் தகராறு தானே வந்திருக்கான். சொல்லுங்க அவங்ககிட்ட பெருசா போய் சொல்லு, குழந்தை குட்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணி போடுவா. என்ன பெருசு பைத்தியத்தோட நின்னு பேசிக்கிட்ட? வேலையை பாப்பியா? நான் யாருக்கு பயப்பட மாட்டோம், ஊரே பத்தி போடுவா. ஒரு வேல் கம்பு கொடுங்கடா. என்ன அடிக்க ஒரு வேல் கம்பு கிடைக்கலையா? புலி விழா நடிச்சு அவமானப்படுத்தியா? புலி விழா நான் பைத்தியம் இல்லடா, பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. கல் அடிச்சு போடுடா. டேய் ஒரே போடு, துரத்து நீயே. இன்னும் கொஞ்ச நாள் ஊரே உங்களை துரத்து போகுது. தெரியாதனமா பைத்தியக்கார வசம் போட்டு புலிவாலை பிடிச்ச கதையாச்சு. உண்மை சொன்னா எவனும் நம்ப மாட்டேங்கிறானே. ஆத்திர அவசரம் கூட நம்மள மனுஷனை நம்ப மாட்டோம் போட்டிருக்கே. என்ன மச்சான் தங்கச்சி கூட்டாருன்னு சொல்லிட்டு தனியா வர? உன் தங்கச்சிக்கு நான் துரோகம் பண்ணதான் நினைச்சா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுமோ அதை நான் பண்ணிடுறேன். என்ன மச்சான் விளையாடுறியா? விளையாட்டுத்தனமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாமே வினையில வந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 4 பேர் மதிக்கிற நல்ல மனுஷனா நான் வாழ்ந்ததில்லை. இனிமேலாவது பொண்டாட்டியாவது மதிக்கிற நல்ல புருஷனா இருக்கலான்னு பாக்குறேன். உன் தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். வழியை விடு. என்ன வழிவகை செய்ய போற? அவளுக்கு ஆசையை கட்டி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. பெருசா வழிவகை செய்யறான். என்ன கணேசா வார்த்தை எல்லை மீறுது? ஏய், உனக்கெல்லாம் என்னடா வேண்டி கிடக்கு மரியாதை? இந்த பார், என் தங்கச்சி கருத்துல தாலி கட்டவே கட்ட மாட்டே. நீ என்னடா மிரட்டுறியா? கட்ட முடியாது. என்னடா பண்ணுவ? ஐயோ, இந்த சீனை மாறிடுச்சு. இதுக்கு வியாபாரி போட்டு அடிக்கிறானுங்க.
டேய் இந்த மாடா போயிருப்பான். எல்லாத்துக்கும் புதவல நான் இல்லாம போறதுதான் நல்லது. பாவத்துக்கு நான் தான் கடத்த குதிக்கணும். நான் இப்போ மன திருந்தி மனுஷனா வந்திருக்கமா. என்ன நம்பு நம்பத்தில்ல. நம்ப மாட்டேன்ல. சரி சவுண்ட் முடிவு பண்ணிட்டல. அப்ப வா, 2 பேருமே சேர்ந்து வா. டேய் வாடா. பிடிங்கடா. போங்க. இல்ல எந்திரி. வியாபாரி பொண்டாட்டி கொல்லையா அவளை கொலை பண்ணது கணக்கு. நான் சொன்னது கேளுங்க. சந்தையில தெரியுற பைத்தியக்காரன் இவன் சொல்ல நின்னுட்டு இருக்கீங்க. ஐயா வியாபாரி கொலை பண்ணலையா? ஐயா கொலை பண்ண கணேசன். நான் சொன்னது கேளுங்கயா. நான் பைத்தியம் இல்லையா? டேய் நான் சொன்னது நம்புங்கடா. நான் பைத்தியம் இல்லடா. டேய் கொலை பண்ண கணேசன்டா. டேய் நான் சொன்னதை நம்புங்கடா. ஏண்டா உனக்கு வாழ வைக்க பிடிக்கலன்னா பிறந்த வீட்டுல கொண்டு விட்டுருக்க வேண்டியதாண்டா. ஏண்டா இப்படி கொண்டு தூக்கிட்டு வந்திருக்கிற? அட சண்டாலா, வீதியில போட்டு அடிச்ச மிதிச்ச இப்படி கொலை பண்ணுவேன்னு நினைக்கலையே. தில்லைய நான் கொல்லல. தயவு செய்து நம்புங்க. தில்லைய நான் கொல்லல. அந்த படுபாவே கணேசன் தான் குத்தி கொண்டுட்டான். அட பாவி, அநியாயமா இப்படி கொண்டுட்டு போலீஸுக்கு பயந்து நடிக்கிறியா? நம்புங்க ஐயா நம்புங்க. ஐயோ தில்லைய நான் கொல்லலையா. கொல்லல. அந்த பாவத்தை நான் பண்ணலையா. இனிமே உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. எங்கடி உங்க அண்ணன்? இனிமே இந்த ஊருக்காரங்களோ எங்க ஊருக்காரங்களோ எவனையும் நம்ப தயாரில்ல. இது என்னோட தனிப்பட்ட விஷயம். யாரும் குறுக்க வராதீங்க.
இந்த உலகத்துல எங்க அக்கா தான் எனக்கு எல்லாம்னு இருந்தேன். அவளே போனதுக்கு அப்புறம் இனிமே நான் எப்படி போனா என்ன? இந்த பாரு, எங்க அக்கா போன இங்க இருந்து போகணும்னா உங்க அண்ணன் இங்க வந்தாகணும். தம்பி மத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம், முதல்ல சடங்கு சம்பிரதாயத்தை முடிப்போம். நிறுத்துறியா? இல்லையா சடங்கு சம்பிரதாயம்? எங்க அக்கா உயிரே போயிடுச்சு, சடங்கு இல்லையா சடங்கு? இந்த பாரு, அவன் இங்க வரல, இந்த ஊரே அழிச்சிட்டு தான் போவேன். கொண்டாங்க அவனை. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அந்த பாவி சண்டாளனே? அவனை இங்க கொண்டு வாங்க. உங்களை நம்பி தானே இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா. அவளையே பொணமாக்கி போட்டிருக்காரு. எதுக்கு அவனை காப்பாத்த நினைக்கிறீங்க? அவனை கொண்டு வாங்க. இந்நேரம் நீங்களே அவனை அடிச்சு சாகடிச்சிருக்கணும். எதுக்கு அவனை காப்பாத்தணும்? அவன் சாகட்டும். காத்தலிக்கா உன் மச்சான் பணத்தை எடுக்கலாம் தகராறு பண்ணிட்டு இருக்கான். நீ போனீங்க அங்க வெட்டி போடுவாயா? வா போலீஸ்க்கு போலாம். சொன்னா கேளியா? நான் எதுக்கு போலீஸ் கிட்ட போகணும்? நான் கொலை பண்ணன்றதை நீங்க நம்பல. விடுங்க, என் மச்சான் என்ன நம்புவேன். விடுங்க. மாப்ள, அது படுவாய் போய் எப்படி பண்ணிட்டான மாப்ள. மாப்ள மாப்ள மாப்ள. கொலகார பாவி, நீ என் மேல சந்தேகப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா தில்லை என்ன கொல்லல மாப்ள. நீ நல்லவன் நினைச்சுதானே எங்க அக்கால உனக்கு கட்டி கொடுத்த. இப்படி அநியாயமா கொன்னுட்டியாடா. ஐயோ, நான் செஞ்ச பாவலா சொல்றதை யாரும் நம்ப மாட்டேன்றாங்களே. அடி மாப்ள, அடி, அடிச்சு கொல்லு, வெட்டி கூறு போடு. ஆனா தில்லை நான் கொல்லல 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 மாப்ள. நான் சொல்றது கேளு, தில்லைய நான் கொல்லல கொல்லல மாப்ள. சாவத்தை பத்தி எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா உங்க அக்காவை கொண்டவன நான் பழி வாங்காம என் உசுரை எடுக்க விட மாட்டேன் மாப்ள. அவனை கொண்டது நான் சொன்ன கலியா. ஒக்காவை கொண்டது இவன் இல்லையா? ஒக்காவை கொண்டவன் கணேசன். யார சொல்ற? ஆமையா, என் பொண்டாட்டியை வச்சிருந்தா அவன். இவனை கொலை பண்ண நாயை தடுக்கணும். இந்த ஈனங்கிட்ட நாய்களை கொலை பண்றதுக்காகத்தான் நான் பைத்தியார் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கேன். இத மாதிரி உண்மையிலேயே உங்க அக்காவை கொண்டவன் என்னுடைய மச்சான் கணேசன். அவன் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை விட்டு இவனை கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? கொலை பண்றேன்னு அவனை பண்ணியா?
ஊர் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாதுப்பா. ஒவ்வொரு வீடு நல்லா இருந்ததுன்னா மற்றதெல்லாம் தானே நல்லாயிரும். உருப்படாத ஆம்பளைகளால் மட்டும் இல்ல, இந்த மாதிரி உருப்படாத பொம்பளைனாலையும் குடும்பம் கெட்டு போயிரும்ப்பா. அதுதான் போட்டு தள்ளிட்டேன். நான் போயிட்டு வரேன். வாழ வேண்டிய என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு அஸ்தமனம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, சந்தோஷம் இனிமேதான் உங்க வாழ்க்கையில உதயமாகணும்.